ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். மறுபடியுமா? என்ன மறுபடியுமா என்றான் விஷ்ணு. உனக்கு தெரியாதா என்றான் விமல். என்னடா சொன்னாதானே தெரியும், முதல்ல சொல்லித் தொலை என்றான் விஷ்ணு. மச்சான் இன்னைக்கு இன்னொரு இன்டர்வியூ எடுத்திருக்கான் என்றான் விமல். அதுக்குள்ள இன்னொன்னா? போன வாரம் தானே அவன் ஒன்னு எடுத்தான் என்றான் விஷ்ணு. டேய், அது போன வாரம், இது இந்த வாரம். அது பாதியிலே பிச்சுக்கிட்டு ஓடிருச்சு. மாமா பண்ண அலப்பறையில என்றான் விமல். இவன் பண்ற அலும்புகளுக்கு ஓடலனாதான் அதிசயம். அப்புறம் இன்னைக்கு இன்டர்வியூ எப்படி போச்சு என்றான் விஷ்ணு. அதுதான் இவனுக்குன்னு வந்து மாட்டுறாங்களே, எங்கதான் மச்சம் இருக்குதோ, நமக்கெல்லாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு என்றான் விமல். அது தெரிஞ்சது தானே. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லுடா. ஒரே என்ஜாய்மெண்டா இருக்கு என்றான் விஷ்ணு. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கமின்? யா ஷியோர், கமின், ப்ளீஸ் பி சீட். அண்ட் யூ ஆர் என்றான் வினய். தேங்க்யூ சார், ஐ எம் அபர்ணா. ஸ்வீட் நேம். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் என்றான் வினய். நான் எம்ஏ முடிச்சிருக்கேன். கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம், அதனால அந்த வேலையை ரிசைன் பண்ண வேண்டியதா போச்சு. இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன். அதான் மறுபடியும் ஜாபுக்கு போகலான்னு முடிவுக்கு வந்திருக்கேன். ஓ, ஓகே அபர்ணா. வாட் இஸ் யுவர் ஏஜ்? 28 ஆர் 29 என்றான் வினய். சார், காமெடி பண்ணாதீங்க. எனக்கு 39 வயசாச்சு. ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல. எனவே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். யூ ஆர் அப்பாயிண்டட் என்றான் வினய். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனா நீங்க எந்த கொஸ்டின்ஸும் கேட்கல. எப்படி என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க? நத்திங் மச். உங்க ரெஸ்யூம் பார்த்தேன், அதுவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஹேவ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உங்க ஜாபுக்கு அதுவே போதும். தென் வேர் இஸ் தட் ட்ரீட் என்றான் வினய். சாரி சார், ட்ரீட் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இப்போ பட்ஜெட் இல்லை. வேணும்னா இந்த மாத சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் தருகிறேன் கண்டிப்பா என்றாள் அபர்ணா. ட்ரீட் கொடுக்கத்தானே சொன்னேன், பணம் உங்களை பே பண்ண சொல்லலையே. நான் பே பண்ணிக்கிறேன். நாளைக்கு நைட் என்னோட ட்ரீட், ஓகேவா? டியூ யூ ஹாவ் எனி அதர் கமிட்மெண்ட்ஸ் என்றான் வினய். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்காக நீங்க இவ்வளோ பண்ணணும்னு அவசியமே இல்லை. எனவே நாளைக்கு நான் ஃப்ரீ தான். இல்லைனாலும் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணிக்கிறேன் என்றாள் அபர்ணா. சூப்பர், நீங்க நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் மெயில் அனுப்புறேன். பாய் அபர்ணா, see you tomorrow என்றான் வினய். தேங்க்யூ சார், நாளைக்கு பார்க்கலாம் என வினயை திரும்பி திரும்பி பார்த்து சிரித்து கொண்டே போனாள் அபர்ணா. மச்சான், அதுக்குள்ள மடக்கிட்டம், எப்படிடா உன்னால மட்டும் முடியுது என்றான் விமல். அதெல்லாம் அப்படிதான். பணம்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கிறவரை நாம எதை வேணாலும் செய்யலாம் என்றான் வினய். இதுதாண்டா மச்சான் நடந்தது. நான் கூட குடும்ப குத்துவிளக்கு போல என்னென்ன பேச்சு பேச போகுதுன்னு தெரியலன்னு இருந்தேன். கடைசியில பார்த்தா இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகுது. நாளைக்கு மச்சான கையில பிடிக்க முடியாது என்றான் விமல். அது சரி மச்சான், ஆனா நீ ஏன் கல்யாணம் ஆன பொண்ணுங்களா சூஸ் பண்ற? உனக்கு பின்னாடி எவ்வளோ பொண்ணுங்க கியூ கட்டி நிக்கிறாங்க என்றான் விஷ்ணு. அதெல்லாம் கரெக்டு தான்டா. அந்த பொண்ணுங்க சின்ன பிரச்சனை வந்தாலும் ஈஸியா போலீஸுக்கு போயிடுவாங்க. ஆனா கல்யாணமான பொண்ணுங்க ஈஸியா அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களை வச்சு பயத்தை ஏற்படுத்தலாம். ஒரு சிலர் கல்யாணம் ஆயிடுச்சுதானான்னு அவங்களே வருவாங்க. ஒரு சிலர் குடும்பத்து மேல இருக்க பயத்துல தானா வருவாங்க. இப்ப புரியுதா உனக்கு என்றான் வினய். உனக்கு மூளையோ மூளைடா. உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும். உங்க 2 பேர்கிட்டே தான். ஆனால் அதை நீங்க நம்புவீங்களான்னு தெரியல என்றான் விஷ்ணு. நீ முதல்ல மேட்டர் என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் மத்தத பார்த்துக்கலாம் என்றான் விமல். உங்களுக்கு சித்ரா ஞாபகம் இருக்காளா என்றான் விஷ்ணு. எந்த சித்ரா? 2 மாசத்துக்கு முன்ன நமக்கு சாபம் கூட விட்டாளே, அவளா என்றான் வினய். ஆமாடா மச்சான், அவதான். அவ கடைசியா என்னென்ன சொன்னான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்றான் விஷ்ணு. அதெல்லாம் நீ இப்போ எதுக்கு கேட்டுட்டு இருக்க? சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கம். அதுவே ஒரு முடிஞ்சு போன கேஸு. இனி எப்பவுமே ஓபன் பண்ண முடியாம பண்ணியாச்சு. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை என்றான் விமல். இல்லடா, அவளை என்னால மறக்கவே முடியல. என்ன பிரச்சனை என்று எனக்கு புரியல. கனவுல எப்ப பார்த்தாலும் என்னை கொலை பண்ற மாதிரியே வரா. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொரு தடவை என்ன தூக்குல தொங்க விடுறா. இன்னொரு தடவை சவத்துல தலையை மோத வச்சு உடைக்கிறா. இப்போ எல்லாம் நிஜத்துல கூட அவ அங்கங்க நிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அவளை பற்றி விசாரிச்சேன். ஆனால் அவளும் ஏதோ மர்மமான முறையில இறந்திருக்கா. எனக்கு ஏதோ பயமா இருக்கு. இங்க பாருங்க என்று விஷ்ணு அவனின் முழுக்கை சட்டையை கழட்டி கையை காண்பித்தான். அதில் அங்கங்கு சிவந்து கன்று இருந்தது. அதை பார்த்து இருவருக்கும் என்ன ஏது என்று ஒன்றும் புரியவில்லை. அதை பார்த்தால் அங்கங்கு சாட்டையால் விளாசியது போல் இருந்தது. அவன் சற்று திரும்ப அவன் முதுகிலும் கைவிரல்கள் பதிந்திருந்தன.
இதை பார்த்த அவர்களும் அவனிடம் விசாரிக்க அங்கு இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியை அவன் திருப்பி பார்க்க முதுகில் இருந்த அச்சு தெரிந்தது. இதை பார்த்த விஷ்ணு டே இது இது என கூறியவாறு மயங்கினான். அவன் மயங்கி கிடக்கட்டும், நாம் அதுக்குள்ள இந்த கேடு கட்டவங்களை பத்தி பார்த்துட்டு வருவோம். விஷ்ணு, வினய், விமல் மூவரும் நட்பின் இலக்கணமாக ததிகளும் அளவுக்கு நட்பு கொண்டவர்கள். பெற்றோரின் நட்பால் தொடரும் மகன்களின் நட்பு. பணத்திலேயே படுத்து அதிலேயே வாழ்க்கை ஓட்டுபவர்கள். பணத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்ய இயலும் என நினைப்பவர்கள். பணத்தின் போதே ஒரு புறம் என்றால் பெண்களின் போதே இன்னொரு புறம். என்னென்ன தீய செயல்கள் செய்ய இயலுமோ அத்தனையும் முயன்று பார்க்க நினைப்பவர்கள். அதனால அவங்கள திருத்தவே முடியாது. மறுபடியுமா? என்ன மறுபடியுமா? புரியுற மாதிரி சொல்றியா ஸ்ரீ? இல்ல, நியூஸ்ல ஒரு விஷயம் வந்துச்சு, அதை தான் சொன்னேன் என்றாள் அபி. அப்படி என்ன வந்துச்சு? முழுசா சொன்னாதானே எனக்கும் புரியும். அப்படி என்ன நியூஸ் மறுபடியும் மறுபடியும் நடக்கிற அளவுக்கு என்றாள் ஸ்ரீ. வேறென்ன, பாலியல் தொல்லைதான். தினமும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஆனால் அதிலும் இந்த மாதிரி உன்னை நான் பார்த்ததே இல்லை என்றாள் அபி. அப்படி என்னாச்சு சொல்லுடி என்றாள் ஸ்ரீ. 4 காம கொடூரனுங்க என்னென்ன தெரியுமா பண்றிருக்கானுங்க. வெறி முத்தி போய் உடம்பு இருக்கல உடம்பு அதை போய் ரேப் பண்ணி இருக்கானுங்க. இது மட்டும் இல்ல, இது மாதிரி முயல் முள்ளம்பன்றி என்னென்னவோமோ இதை வீடியோவும் எடுத்து வச்சிருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல, கொஞ்சம் கூட மனித தன்மையே இல்ல. பொண்ணுங்களை தான் விட மாட்டாங்கன்னு பார்த்தா இப்ப மிருகங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. இவனுங்களெல்லாம் நடு ரோட்ல வச்சு சுட்டு தள்ளணும் என்றால் அபி. ஆமா, நாம சொன்ன உடனே அவனை சுட்டி தள்ளி விட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க பாரு என்றால் ஸ்ரீ. அப்ப நாமளே அவங்களுக்கு ஒரு வழியை காட்டுவோம், என்ன சொல்ற என்று கண்ணடித்தாள் அபி. மயக்கமடைந்த விஷ்ணுவை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர் வினயும் விமலும். அவனை பார்த்தவுடன் டாக்டர்கள் துரிதமாக செயல்பட்டனர். ஏனென்றால் இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் விஷ்ணுவின் அப்பாவிற்கு சொந்தமானது. அவர் செய்யும் ட்ரக் மாஃபியாவை மறைக்க விமலின் தந்தை டிஎஸ்பியும் வினயின் தந்தை எம்எல்ஏவும் பல வருடங்களாக உதவி செய்து வருகின்றனர். இவ்வாறு ஆரம்பித்த அவர்களின் நட்பு அவர்களின் மகன்களிடமும் வந்து சேர்ந்தது. டாக்டர்கள் வந்து விஷ்ணுவை பரிசோதித்து விட்டு சென்றனர். அவர்கள் பின் சென்ற வினயும் விமலும் டாக்டரிடம், டாக்டர் அவனுக்கு என்னாச்சு, எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல, ஏன் எதுக்கு மயக்கமானார் என்று பதற்றத்துடன் கேட்க அவர்களும் அது ஒன்றும் இல்லை, ஏதோ பயத்தில் வந்த மயக்கம்தான், எதை பற்றியோ அவர் திரும்ப திரும்ப யோசித்து கொண்டே இருக்கிறார், அதனால் வந்ததுதான், எதற்கும் சைக்காட்டிஸ்ட் டாக்டரை பார்ப்பது நல்லது. ஆமாம், அவர் கையில என்ன தடிச்சு தடிச்சு இருந்தது என்று கேட்க, தெரியல டாக்டர், அவனை தான் கேட்கணும், என்னென்னமோ சொல்றான், பேய பார்த்திருக்கான், எங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்க சொல்ற மாதிரி எதுக்கும் நாங்க சைக்காட்டிஸ்ட் டாக்டரை பார்த்துக்கிறோம். அப்புறம் இந்த விஷயம் அங்கிளுக்கு தெரிய வேண்டாம், கேட்டா சும்மா காய்ச்சல் கட்டும் சொல்லுவாங்க, இல்லைன்னா அவரும் தேவையில்லாம பயப்படுவார். அப்புறம் எப்ப டாக்டர் அவனை டிஸ்சார்ஜ் பண்றீங்க என்றான் வினய். அவர் மனசளவுல வீக்கா இருக்காரு, அதனால உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, இப்போதைக்கு குளுக்கோஸ் போட்டு இருக்கேன், இன்னும் ஒரு பாட்டில் போட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணிட்டு நீங்க கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், அப்போ நாங்க கிளம்புறோம் என்று விமல் கூறிவிட்டு வினயையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். நேராக விஷ்ணுவின் அறைக்கு சென்றவர்கள் அப்பொழுது கண் விழித்த விஷ்ணுவை பார்த்து, என்னடாச்சு உனக்கு, டாக்டர் ஏதோ நீ எதையோ யோசிச்சுட்டே இருக்க, அதனால வந்த விளைவுன்னு சொல்றாரு, அப்படி எதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க, அந்த சித்ராவை பத்தியா, கவலைப்படாத, அவளை இனி நாங்க பாத்துக்கிறோம், என்ன பிரச்சனை என்று நாங்க பாத்துக்கிறோம், நீ எதை பத்தியும் டென்ஷன் ஆகாத. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அபர்ணா ஃபோன் பண்ணி இருந்தாங்க, உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால உன்னோட பிளான் இன்னைக்கு கேன்சல் பண்ணி சொல்லிவிட்டேன், ஃபோன் பண்ணி பேசிக்கோ, ஆனா நீ என்ன செஞ்சேன்னு தெரியல, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, கேட்டதா சொல்ல சொன்னாங்க என்று ஒரு மார்க்கமாக சிரித்து கொண்டே சொன்னான் விமல். இதை கேட்டு அவர்கள் இருவரும் சிரிக்க அவ்விடம் சாதாரண மனநிலைக்கு வந்தது. இன்னொரு பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிவிட்டு டாக்டர் ஒரு செக்கப் செய்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினார். விஷ்ணுவின் வீட்டிற்கு சென்று அவர்கள் அவனை படுக்க வைத்துவிட்டு, நீ ரெஸ்ட் எடு, இன்னைக்கு ஃபுல்லா, நாளைக்கு மற்ற விஷயம் எல்லாம் பார்த்துக்கலாம், அப்புறம் எதை பற்றியும் யோசிக்காத, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் திரும்ப திரும்ப உனக்கு ஞாபகத்துக்கு வரும், உன்னோட மைண்டை மாத்திக்கிட்டே இரு, அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும், மற்றது எல்லாமே நீ தான் மனசு வைக்கணும், உன்னோட மூளையில என்ன இருக்கும் அதுதான் உனக்கு கனவா வரும், நீ அந்த சித்ரா பத்தி யோசிச்சிருந்திருப்ப, அதனாலதான் அவ உனக்கு தெரியறா, அவளை கொஞ்சம் மறக்க பாரு, நானும் விமலும் கிளம்பிடுவோம், நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடு, இன்னைக்கு எங்காவது போகாத,
வீட்லயே இரு, நாளைக்கு சைக்காட்டிஸ்ட் டாக்டரை பார்க்க போகலாம். நான் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கி விட்டேன். அவர் என்னோட அங்கிள் தான். ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரீயா பேசலாம். என்ன பற்றியும் அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. ரகசியம் ரகசியமாகவே இருக்கும். அவர்கிட்ட இருந்து வேற யார்கிட்டயும் போகாது. சரிடா, நாங்க கிளம்புறோம் என்றான் வினய். சரிடா மச்சான், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் ஏதாவது வேணும்னா கால் பண்றேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. போறப்ப அப்படியே ஹோட்டல்ல சாப்பாடு டெலிவரி பண்ண சொல்லிட்டு போயிருங்க. சமையல்காரி இன்னைக்கு லீவு என்றான் விஷ்ணு. ஓகேடா, பாய், பத்திரமா இரு. ஏதா இருந்தாலும் உடனே கூப்பிடு என கூறிவிட்டு இருவரும் கிளம்பிவிட்டனர். பின் வினயும் விமலும் அன்றிரவு ஒரு ஹோட்டல் பார்ட்டிக்கு சென்றார்கள். மூச்சு முட்ட குடித்துவிட்டு அதே ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிவிட்டார்கள். அதன் பின் இருவரின் போன்களும் அடுத்தடுத்து அடித்து ஓய்ந்து விட்டது. அதன் முகப்பில் விஷ்ணுவின் நம்பரே தெரிந்தது. கடைசியில் அதுவும் நின்றுவிட்டது. அந்த போனின் அந்த புறம் இருந்த விஷ்ணு எதையோ பார்த்து பயங்கரமாக அலறி போனை தூக்கி வீசிவிட்டு ஓடினான். காலை 10 மணிக்கு கஷ்டப்பட்டு கண் விழித்த வினய் அவனது போனை எடுத்து பார்க்க அதில் விஷ்ணுவின் மிஸ்டு கால்ஸ் 30க்கு மேல் இருக்க அவனது போனுக்கு திரும்ப கூப்பிட அது சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. அதனால் சிறிய குழம்பிய வினய் மீண்டும் கூப்பிட அதே சுவிட்ச் ஆஃப் என்ற வார்த்தைகளை அவன் காதில் விழுந்தது. சிறிது பயந்த வினய் விமலை எழுப்பினான். அவனோ கும்பகரனுக்கு டஃப் கொடுக்கும் அளவுக்கு தூங்கிக் கொண்டிருந்தான். என்ன அடித்தும் எந்திரிக்காமல் இருந்ததால் பாத்ரூமில் இருந்து ஒரு மக் தண்ணி எடுத்துட்டு வந்து அவன் மூஞ்சியில் அடித்தான். அதில் அடித்து பிடித்து எழுந்த விமல் என்ன நடந்தது என புரியாமல் பேந்த பேந்த என முழித்து கொண்டு இருந்தான். டே எருமை, எதுக்குடா எழுப்புனா? தலை பயங்கரமா வலிக்குது. என்னால சுத்தமா முடியல. இப்ப என்ன அவசரம்னு என்னை எழுப்புன? சார், என்ன சிஎம் ஆபீஸ்க்கு போகணுமா பாரு. எப்படி மறுபடியும் குடிச்சிட்டு தூங்க தானே போற? அதுக்கு எதுக்கு இப்படி உசுறு எடுக்கிற? மனுஷனை நிம்மதியா இருக்க விட மாட்ட போல என அவன் பாட்டுக்கு பேசிக்கொண்டே செல்ல வினையும் விமலை மண்டையில் நங்கென்று ஒரு கொட்டு கொட்டி, நான் சொல்றத முதல்ல கேக்குறியா? நீ பாட்டுக்கு பேசிட்டே போற, அப்புறம் எப்படி நான் சொல்றது? சரி சொல்லு, எதுக்கு எழுப்புன என்று தலையை பிடித்து கொண்டே கேட்டான் விமல். அவன் முன்னாடி இரு போன்களையும் தூக்கி போட்ட வினை, போன்ல கால் லாக் செக் பண்ணி பாரு. எத்தனை தடவை விஷ்ணு கால் பண்ணியிருக்கான் பாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால என்ன, நீ மறுபடியும் கூப்பிட்டு பாரு என்றான் விமல். அந்த ஈர வெங்காயம் எங்களுக்கும் தெரியாதா? அதெல்லாம் நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன். சுவிட்ச் ஆஃப்னு வருது. சீக்கிரம் கிளம்பு, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் என்றான் வினய். நேற்று அடித்த சரக்கின் விளைவால் ஏற்பட்ட தலைவலியை சிறிது நேரம் ஒதுக்கிவிட்டு இருவரும் ரெடியாகி விஷ்ணுவின் வீட்டிற்கு சென்றனர். ஆனால் அந்த வீட்டில் விஷ்ணு இல்லை. வீட்டில் இருந்த வேலைக்காரர்களை கேட்க, சார், நேற்று சாயந்தரம் ஒரு போன் வந்துச்சு, பேசிட்டே கிளம்பிட்டாங்க. நைட்டு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க போனார் என்று தெரியாது என தோட்டக்காரர் கூற அவர்கள் இருவருக்கும் குழப்பமாக இருந்தது. விஷ்ணு எங்கே சென்றான் என்று தெரியாத காரணத்தினால் அவனது காரில் மாட்டியிருந்த ஜிபிஎஸ் உதவியால் அவனை கண்டுபிடிக்க முயன்றனர். மூவரும் பெரிய பதவிகளில் இருக்கும் ஆட்களின் மகன்களாக இருக்க அவர்களின் பாதுகாப்பை கருதி அவர்கள் காரில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டது. அது தற்போது அவர்களுக்கு உதவியாக அமைந்தது. அவன் எங்கு சென்றான் என்று தேடி பார்க்க அது விஷ்ணுவின் கெஸ்ட் ஹவுஸாக இருந்தது. என்னடா, நேத்து அது எதுக்கு அங்க போயிருக்கான்? பாட்டி இல்லாம எங்கேயும் போக மாட்டானே. அப்ப நேத்து யாரோ வந்திருக்காங்க, அதனால போயிருப்பான் போல. ஒருவேளை அதை சொல்றதுக்கு தான் கால் பண்ணியிருப்பானோ? சார் நைட்டு ஒரே ஜாலியா இருந்திருப்பான். அதனாலதான் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இதுல நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? என்னையும் டென்ஷன் படுத்தி விட்டு என்றான் விமை. டே அறிவு கெட்டவனே, அதுக்கு எதுக்குடா அவன் அவ்வளோ டைம் ஃபோன் பண்ணணும்? அவன் ஏதோ ஆபத்துல இருந்திருக்கான். அதனாலதான் அப்படி கூப்பிட்டு இருக்கா. இல்ல ஒரு மெசேஜ் பண்ணி இருப்பான்ல. எனக்கு ஏதோ தப்பா தோணுது, வா போய் பார்க்கலாம் என்றான் வினய். அவனை இழுக்காத குறையாக இழுத்து கொண்டு சென்றான். நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கு சென்றவர்கள் அங்கு அவனின் காரை தவிர வேறு யாரும் இருப்பதாக தோன்றவில்லை. வாட்ச்மேனும் இல்லை. என்ன செய்ய என தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். எதற்கும் உள் சென்று தேடலாம் என்று உள்ளே சென்றார்கள். வீடு முழுவதும் தேடி அவர்கள் மேலே இருந்த அறைக்கு செல்ல அங்கே விஷ்ணு உடம்பில் ஒரு துணி இல்லாமல் அவனது ஆணுறுப்பு வெட்டப்பட்டு வாயை தைத்து இரு கைகள் முழுவதையும் கத்தியினால் கீறி அவன் பாதத்தின் அடியில் ஏதோ கூரி ஆயுதத்தால் குத்தப்பட்டு இருந்தது. அவன் உடலில் தீராத வினை என்று அவனின் இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது. இதனை பார்த்ததும் விமல் அங்கே வாந்தி எடுத்து விட்டான். சற்று நிலைமையை உணர்ந்த வினை அவன் அப்பாவிற்கும் மற்ற இருவரின் அப்பாவிற்கும் போன் செய்தான். அவர்கள் மூவரும் அவ்விடத்திற்கு போலீசுடன் விரைந்து வந்தனர்.
தன் மகனின் சடலத்தை பார்க்க ஓடி வந்தார் விஷ்ணுவின் தந்தை. அவனை அந்த கோலத்தில் பார்த்துவிட்டு பயங்கரமாக அலறினார். ஐயோ விஷ்ணு, உன் மேல ஒரு சின்ன குரல் கூட விழாம பார்த்து கொண்டேனே, ஆனா இப்படி உன்னை யார் செஞ்சது? உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ, உங்க அம்மா கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன் என்று அழுது அலறிய அவரிடம் வந்த விமல் மற்றும் வினயின் அப்பா இருவரும் அவரை தேற்றினர். பின் டிஎஸ்பி அங்கே இருந்த போலீசிடம் ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்கிறதா என வீடு முழுவதும் தேட கூறினார். அங்கிருந்த ஃபாரன்சிக் ஆட்கள் ஒரு இடம் விடாதல் அனைத்து இடங்களையும் ஆராய்ந்தன. அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஊருக்கு வெளியில் சற்று தள்ளி இருந்ததால் அங்கு வந்து செல்லும் யாரையும் மற்றவர்கள் பார்க்க இயலாது. டிஎஸ்பியிடம் வந்த வினை, அப்பா, நாங்க வந்தப்போ வாட்ச்மேன் கூட இல்ல, ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளுங்க. விஷ்ணுவை நாங்க தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கொண்டு போய் விட்டோம். ஆனா இங்க எப்படி வந்தான்னு எங்களுக்கு தெரியல. நாங்களும் நைட் ஹோட்டல்ல பார்ட்டிக்கு போயிட்டோம். காலையில எந்திரிச்சு பார்த்தா மிஸ்டு கால்ஸ் நிறைய இருந்துச்சு. அதனால அவனை பார்க்க வீட்டுக்கு வந்தா வீட்லயும் அவன் இல்லை. அப்போ அவனோட கார் ஜிபிஎஸ் வச்சு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க இங்க வந்தோம். ஆனால் இங்க வந்து பார்த்தா இவன் இப்படி இருக்கா என அழுக ஆரம்பித்தான். சற்று தள்ளி விமல் ஓரிடத்தில் சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தான். அவனிடம் சென்ற வினை அவனை கட்டி பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தான். அப்புறம் மச்சி, ஒரு ஆளை தூக்கியாச்சு, இன்னும் 2 பேர் பாக்கி இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணலாம், நீ தான் சொல்லணும் என்றாள் அபி. விஷ்ணுவை மாதிரியே அவனுங்க 2 பேரையும் துடிக்க துடிக்க சாவடிக்கணும். என்னோட குழந்தைய எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பானுங்க. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா. எவ்வளவு அழகா துள்ளி குதிச்சு இந்த வீட்டையே சந்தோஷமா வச்சிருந்தா. கடைசியில அவளை ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைச்சிட்டானுங்க. இவனுங்க எல்லாம் உயிரோட இருந்து யாருக்கு நல்லது? அடுத்த அந்த விமல் தான் நம்மளோட டார்கெட். என்ன செய்யறது, நான் அப்புறம் சொல்றேன் என்று கூறிவிட்டு அவனின் எதிரே மாலை அணிவித்து இருந்த போட்டோவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்ரீ. விஷ்ணுவின் அப்பாவிடம் வந்த டிஎஸ்பி சேகர், மாணிக்கம், நீ ஒன்றும் கவலைப்படாத. தம்பி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன். நீ இப்போ வீட்டுக்கு போ. தங்கச்சி கிட்ட பொறுமையா விஷயத்த சொல்லு. ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். நான் பாடியை ஜிஹெச் எடுத்துட்டு போறேன். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே உனக்கு நான் கால் பண்றேன். இந்த நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். பின் வினய் மற்றும் விமலிடம் வந்தவர் அவர்களிடம், எனக்கு ஏதோ இது சாதாரணமா தெரியல, ரொம்ப நாள் பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்கு. அதனால நீங்க 2 பேரும் எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க, புரியுதா? தனியா எங்கேயும் போயிட வேண்டாம். பக்காவா நல்லா ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க. நீங்க நல்லா கவனமா இருக்கணும், புரியுதா? சரியப்பா, நாங்க கிளம்புறோம். தனியா எங்கேயும் போக மாட்டோம் என்றான் வினய். விமல் மட்டும் எதுவும் பேசாமல் எங்கேயோ வெறித்து பார்த்தவாறு இருந்தான். இவர்கள் பேசிய எதையும் காதில் வாங்கவே இல்லை. பின் வினய் விமலை கூப்பிட பிரம்மை பிடித்தமாறு உட்கார்ந்திருக்க அவனை அவ்விடத்தில் இருந்து இழுத்து வந்து காரில் ஏற்றினான். என்ன செய்தும் அவனது மனநிலையை வினையால் மாற்ற முடியவில்லை. இருவரும் விமலின் வீட்டிற்கு சென்றார்கள். வேறு எதை பற்றியும் சிந்திக்க முடியவில்லை. விமல் எதுவும் பேசாமலே இருக்க வினய் விஷ்ணுவின் இந்த நிலைமைக்கு யார் காரணம் என யோசித்துக் கொண்டிருந்தான். அதற்குள் மணி 7 ஆகிவிட விமலின் தந்தையிடமிருந்து வினைக்கு போன் வர எடுத்து பேசினான். சொல்லுங்கப்பா, ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சதா? போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதா? என்ன சொன்னாங்க என்றான் வினய். அதை விட மோசமா அதுக்குள்ள இன்னொரு விஷயம் நடந்துருச்சு. விஷ்ணுவோட அப்பா எம்டி சிரஞ்ச் போட்டு சூசைட் செஞ்சிட்டாரு. விமல் இப்போ எப்படி இருக்கா? உங்களை வர சொல்லத்தான் கூப்பிட்டேன். இங்க 2 பேரோட நிலைமைய பார்த்து விஷ்ணுவோட அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து படுத்துட்டு இருக்காங்க. மாணிக்கத்தையும் நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம். நீங்க இங்க வந்து சாந்திய பாத்துக்கிறீங்களா என்றார் சேகர். சரி அப்பா, அப்பா ஃபோன் பண்ணார், நீங்க ஃபோன் எடுக்கலையாம். நீங்க அவருக்கு ஃபோன் செஞ்சு பேசிருங்க, நான் மட்டும் போறேன் என்று விமல் இன்னும் அப்படியே தான் இருக்கான். அவனை தேவையில்லாமல் அலைய விட வேண்டாம். கொஞ்ச நேரம் தனியா இருந்தா எல்லாம் சரியாகிடும். நான் போய் அம்மா பாத்துக்கிறேன் என்றான் வினய். சரிப்பா, வீட்டுல ஆளுங்க இருக்காங்களா, இல்ல அவன் மட்டும் இருக்கானா? அவனை நீ தனியா விட்டுட்டு வர வேண்டாம். உங்க 2 பேருக்கும் ஆபத்து இருக்குது. அதனாலதான் நான் இவ்வளோ தடவை சொல்றேன். எப்பவும் போல இதையும் கேட்காம இருக்காதீங்க என்றார் சேகர். சரிங்கப்பா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. வீட்டுல சமையலம்மா இருக்காங்க, நான் இப்பவே கிளம்பி வரேன். வினய் கிளம்பிவிட சிறிது நேரம் கழித்து விமலிடம் வந்த சமையல்காரி, ஐயா, புள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம், நான் போகவா ஐயா என கேட்க அவனும் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சரி என்று தலையாட்டினான். அவன் சொன்ன உடனே வேகமாக அந்த அம்மாவும் கிளம்பி விட்டார். சிறிது நேரம் அதே இடத்தில் அப்படியே அமர்ந்திருந்த விமல் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். அவன் கார் அவனது வீட்டை விட்டு வெளியே செல்ல அதன் பின்னாலேயே இன்னொரு காரும் அதனை ஃபாலோ பண்ணி சென்றது.
நேராக ஒரு ஹோட்டல் கம் பார்க்கு சென்றவன் நேரம் காலம் தெரியாமல் குடிக்க ஆரம்பித்தான். இதுவே தக்க சமயம் என உணர்ந்த அந்த முகமூடி அணிந்த உருவம் அவனிடம் மெல்ல வந்து அவனை ஏதோ கூறி வெளியே அழைத்து சென்றது. சிறிது தூரம் அப்படியே அதன் பின்னால் சென்ற விமல் திடீரென மயங்கினான். அவன் பின்னால் வந்த இன்னொரு முகமூடி அணிந்த உருவம் அவனது மூக்கில் குளோரோஃபார்ம் வைத்து அழுத்தி இருந்தது. ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்த அவன் முகத்தில் இருந்த எரிச்சலால் மெல்ல மெல்ல சிரமப்பட்டு கண்ணை திறந்தான் விமல். தனக்கு என்ன நடக்கிறது என்று புரியாத நிலையில் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான். சில நிமிடங்கள் கழிந்த பிறகு அவன் கை கால்கள் கட்டப்பட்டு ஓரிடத்தில் உட்கார வைக்கப்பட்டு உள்ளோம் என்று புரிந்தது. அதே வழியில் அங்க திரும்ப திரும்ப போன் பண்ணியும் எடுக்காததால் விமலை தேடி வீட்டிற்கு வந்தான். ஆனால் அவனுக்கு யாருமற்ற வெறுமையே பரிசாக கிடைத்தது. விமலின் அப்பாவிற்கு போன் செய்து கூற அவருக்கு பதட்டம் அதிகமாகியது. உடனே அவனை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது. அவன் வீட்டிற்கு வெளியில் செல்லும் போது சிசிடிவி செக் பண்ணி பார்த்தபோது பின்னால் ஒரு கார் ஃபாலோ பண்ணி சென்றது உறுதியாகியது. உடனே அது யாருடைய கார் என பார்த்ததில் அது விஷ்ணுவின் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகியுள்ளது என காட்டியது. வினயிடம் கேட்டதுக்கு அது அவனின் பழைய கார் எனவும் அது அந்த சித்ரா கேஸ் அப்போ தொலைந்து விட்டது எனவும் கூறினான். சமையல்காரியை விசாரித்ததில் அவளது மகனுக்கு உடம்பு சரியில்லை எனவும் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பதாகவும் ஒரு போன் வந்ததாக கூறினார். விமலிடம் கேட்டுவிட்டுதான் சென்றதாகவும் அங்கு போய் விசாரித்தால் அப்படி யாரும் இங்கு அட்மிட் ஆகவில்லை எனவும் கூறியதால் வீட்டிற்கு சென்று பார்த்த பொழுது என் மகன் வீட்டில்தான் இருந்தான். அதன் பிறகுதான் புரிந்தது யாரோ விளையாட்டுக்காக கூறியிருக்கார்கள் என்று. இதற்கு பிறகு எதற்கு வேலைக்கு போக வேண்டும் என்று நான் வீட்டிலேயே இருந்து விட்டேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது என்று கூறி அவள் அழுக ஆரம்பித்து விட்டாள். அவளுக்கு வந்த போன் நம்பரை செக் பண்ணி பார்த்ததில் அது விமலின் வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த பிசிஓவில் இருந்து கூப்பிட்டிருப்பது தெரிந்தது. அதன் பிறகு விமல் எங்கே சென்றான் என்று தேடிய போது அவன் சென்ற பார்க் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு சென்ற விமலின் அப்பா மற்றும் காவல்துறையின் மேனேஜரிடம் விசாரிக்க அவர் இப்பொழுதுதான் வந்தேன் எனவும் சர்வரிடம் கேட்டால் தெரியும் என கூற அவர்கள் சர்வரிடம் சென்று கேட்டபொழுது ஆமா சார், விமல் சார் வந்திருந்தாரு. எப்பவும் போல அவர் ஒரு டேபிள போய் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னைக்கு நிறைய குடிச்சிட்டே இருந்தாரு. அழுகவும் செஞ்சாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் இல்ல. என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு போய் கேட்கவும் பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு உள்ள வேலை இருந்துச்சுன்னு நான் கிளம்பிட்டேன். மறுபடியும் நான் திரும்பி வந்து பார்க்கும்போது அங்க விமல் சார் இல்ல. நானும் அவர் கிளம்பி விட்டார் என நினைத்து விட்டேன். ஆனால் அவர் பில் கூட கட்டாம போயிருக்கான்னு கேஷியர் சொல்லிதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது என சொல்ல இதனை கேட்ட டிஎஸ்பி சிசிடிவி செக் பண்ண மேனேஜரிடம் கேட்க அவரும் சிசிடிவி அறைக்கு கூட்டிச் சென்றார். அங்கு ஹோட்டல் மற்றும் பாரின் சிசிடிவி முழுவதும் அங்கே திரையிடப்பட்டு கொண்டிருந்தது. அதிலிருந்து அவர்கள் விமல் வந்த நேரத்தை கணக்காக கொண்டு சிசிடிவியை பிளே பண்ண கூறினார். அங்கே அவன் குடித்து கொண்டிருக்கும் பொழுது அவனிடம் வந்த அந்த முகமுடி போட்ட உருவம் இவனிடம் ஏதோ சென்று கூறுவதும் அதற்குள் அவன் அதிர்ச்சியாகி அவன் பின்னால் செல்வதும் போலவும் இருந்தது. வெளியே இருந்த சிசிடிவியில் செக் பண்ணும் பொழுது அவன் அந்த தெருமுனையை கடந்து சென்றது தெளிவாக தெரிந்தது. அதற்கு பின் அவன் என்ன ஆனான் என்று தெரியவில்லை. அந்த காரும் பாரின் வெளியிலேயே நின்றிருந்தது. அதனை பார்த்த டிஎஸ்பி அதில் இருந்த பிங்கர் பிரிண்ட் செக் பண்ண கூறினார். அந்த தெருவிலிருந்து வேறு எங்கு சென்றிருக்க வாய்ப்புள்ளது என விசாரிக்குமாறு கூறிவிட்டு அவர் வினயின் வீட்டிற்கு வந்தார். அங்கே 98 இன்ச் டிவியில் ஒரு செய்தியாளர் பிரபல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நிர்வாகி மற்றும் பிரபல இதய சிகிச்சை டாக்டர் மாணிக்கம் தற்கொலை செய்து கொண்டார். இதை பற்றி விசாரிக்கும் பொழுது அவரது மகன் காலையில் படு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. மகன் இறந்த துக்கம் தாழாமல் தற்கொலை செய்திருக்க வாய்ப்புண்டு என விசாரணை செய்தியில் தெரிய வந்துள்ளது. மேலும் அவரது மகன் பிறப்புறுப்பு அறுபட்டு இறந்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினும் இது பற்றி பேச மறுத்து வருகின்றன. இந்த கொலையில் ஏதோ பின்னணி இருக்க வேண்டும் என தெரிகிறது. மேலும் தெரிந்து கொள்ள எங்களது நிழல் நியூஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இதனை பார்த்த பிறகு திரும்பிய எம்எல்ஏ சதாசிவம் அங்கு சேகர் நிற்பதை பார்த்து கொண்டு அவரை அழைத்து அருகில் உட்கார கூறினார். வினைக்கும் போன் செய்து அவனையும் வீட்டிற்கு உடனே வருமாறு கூறினார். அங்கே விமலிடம் வந்த அந்த இரு முகமூடி அணிந்த உருவங்களும் தங்களது முகமூடிகளையும் அவர்கள் அணிந்திருந்த ஜாக்கெட்டையும் கலட்டினார்கள். அதன் பிறகு அவர்கள் இருவரும் அபி மற்றும் ஸ்ரீ என்று தெரிய வந்தது. அவர்கள் இருவரும் யார் என்று அறியாத விமல் அவரிடம் எதுக்கு என்ன கடத்திட்டு வந்தீங்க, என்னை யாருன்னு நினைச்சீங்க, எங்க அப்பா மட்டும் வந்தா உங்களை சும்மாவே விட மாட்டாரு, மரியாதை நீங்களே என்னை விட்டுடுங்க, என்னை என்ன பண்ணீங்க,
மூஞ்சியெல்லாம் பயங்கரமா எரியுது என்று கேட்க ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து அவன் முன் வைத்தார்கள். அதில் அவன் பார்த்த பொழுது அவன் முகம் முழுவதும் கீறப்பட்டு அதில் ரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது. இதனை பார்த்த அவனும் பயங்கரமாக கத்த ஆரம்பித்தான். நீ என்ன கத்தினாலும் எதுவும் கேட்காது. இங்க இப்படி ஒரு இடம் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. நீ ஏன் கத்தி உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காத. இப்போதான் ஸ்டார்டிங் வந்திருக்கு. இன்னும் மெயின் கோர்ஸ் டச் எல்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணு என்றாள் அபி. நீங்க யாரு? எதுக்கு இப்படி என்ன சித்திரவதை பண்றீங்க? உங்களை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லையே. வினய்க்கு என்னாச்சு? அவனுக்கு ஆக்சிடென்ட் தானே என்னை கூட்டிட்டு வந்தீங்க என்றான் விமல். நீங்க என்ன 1 2 தப்பா பண்ணீங்க? நான் சொன்னதும் நீங்க தெரிந்து கொள்வதற்கு எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை நீங்க சீரழிச்சிருக்கீங்க. எத்தனை பெற்றோர்கள் இன்னமும் அவங்க பிள்ளைங்களை நினைச்சு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்க அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம தினமும் ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு குடி குத்துன்னு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் இன்னும் சும்மா வச்சிருந்தா எத்தனை உயிர் போகுமோ தெரியாது. அதனால நீ சித்துப்போ. எதுக்கு நீ பூமிக்கு பாரமா இருக்கிற? ஏற்கனவே உன்னோட ஃப்ரெண்டு போய் சேர்ந்துட்டான். அவன் அங்க தனியா இருப்பான்ல. அதனால கம்பெனிக்கு நீயும் போயிரு என்றாள் ஸ்ரீ. விஷ்ணுவை நீங்க தான் கொலை பண்ணீங்களா? எதுக்குடி கொலை செஞ்சீங்க? என்னை எதுக்கு அடைச்சு வச்சிருக்கீங்க? நீங்க யாரு? உங்களுக்கு என்னதான் வேணும்? எவ்வளவு பணம் வேணாலும் தருகிறேன். என்ன விட்டுருங்க என்றான் விமல். அந்த பணம் இருக்குதுன்னு தானே நீங்க இந்த ஆட்டம் ஆடுறீங்க. அதெல்லாம் எங்க கிட்ட வேலை செய்யாது. நான் யாருன்னு தானே கேட்கிற. திவ்யா ஞாபகம் இருக்காடா என்றால் சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம துடிக்க துடிக்க கற்பழிச்சது மட்டும் இல்லாம அந்த பிஞ்சு குழந்தைய வாயை தச்சு கழுத்தறுத்து கடைசியா அடையாளம் தெரியக்கூடாதுன்னு அவளை எரிச்சு கொலை செஞ்சீங்களே, அந்த திவ்யா தான் இப்போ ஞாபகம் வருதா என்று கண்களில் சிவப்பு ஏறி இருக்க விமலின் கழுத்தை சுவற்றோடு சேர்த்து வைத்து அழுத்த ஆரம்பித்தாள் ஸ்ரீ. தான் அவளை யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி செஞ்சுட்டோமே, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது என்றான் விமல். ஒரு குற்றவாளி எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் தடயத்தை விடுவான். அந்த மாதிரி தான் நீங்களும் இருந்தீங்க. நீங்க என்ன செஞ்சீங்க ஞாபகம் இருக்கா என்றாள் ஸ்ரீ. 3 மாதங்களுக்கு முன்பு அம்மா என்னோட ஐடி கார்டு எங்க? சீக்கிரம் எடுத்தாங்க, பஸ் வந்துடும் என்றாள் திவ்யா. பஸ் வந்துடும் தான் தெரியுதுல்ல, அப்போ முன்னாடியே உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதானே. எப்ப பாரு கடைசி நேரத்துல தான் எல்லாம் தேட வேண்டியது. டைரியில சைன் வாங்கினியா? இல்ல, போய் எடுத்துட்டு வா சீக்கிரம், இல்லனா அதுக்கும் உங்க டீச்சர் எழுதி கொடுத்துடுவாங்க என்றாள் ஸ்ரீ. இருமா இருமா எடுத்துட்டு வரேன். பின் டைரியில் சைன் வாங்கிவிட்டு அவசர அவசரமாக பஸ் வந்துடும் என வெளியில் கிளம்பினாள். அப்போது அவளிடம் வந்த ஸ்ரீ, ஹியரிங் எய்ட் புதுசா வாங்கியிருக்கிறத போட்டுக்கோ, இது வேண்டாம் என்று கூறிவிட்டு அவள் காதில் மாட்டிருந்த பழைய ஹியரிங்கை எடுத்து புதிய எடை போட்டு விட்டாள். பழசு நல்லாதாமா இருக்கு, இப்போ எதுக்கு அதை மாத்துறீங்க? அதுவே நல்லாதான் கேக்குது என்றாள் திவ்யா. நல்லாதான் இருக்கு, ஆனா அது பெருசா இருக்கு. பாக்குறவங்களுக்கு அதுதான் உருத்தம். உனக்கு காது கேட்கலன்னு ஈஸியா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதை வச்சு உன்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அதனாலதான் இது பாக்குறதுக்கு சின்னதா இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் தெரியாது. அதுவும் இல்லாம இது உன்னை சுத்தி நடக்கிற எல்லாமே ரெக்கார்ட் பண்ணும். உனக்கு ஏதாவது தேவை வரும்போது அதை நீ ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் கேட்கலாம். அதனாலதான் உனக்கு வாங்கியிருக்கேன். புரியுதா? அங்க பஸ் வந்துருச்சு, சீக்கிரம் போ. எனக்கும் வேலைக்கு டைம் ஆச்சு. ஸ்கூல் முடிஞ்சு பத்திரமா டியூஷன் போயிரு. வந்து கூட்டிட்டு வரேன், புரியுதா? யார் கூடயும் போக வேண்டாம். அவள் பேசிக்கொண்டு இருக்க, இதை எத்தனை தடவை அம்மா சொல்லுவீங்க? டெய்லியும் இதுக்காக சொல்றேன். நான் என்ன புதுசாவா டியூஷன் போறேன்? பத்திரமா போயிட்டு வந்துறேன். பஸ் எடுக்க போறாங்க என்று டாட்டா காட்டிவிட்டு வேகமாக ஓடினாள். வேலைக்கு நேரம் ஆவதை உணர்ந்து அவளும் கிளம்பினாள். வேலை முடிந்து இரவு எப்பொழுது போல் டியூஷனுக்கு சென்று அவளை அழைத்து வர கிளம்பினாள். ஆனால் அங்கு சென்று பார்த்த பொழுது அவள் இன்று டியூஷன் வரவில்லை என்று தெரிந்தது. ஸ்கூலுக்கு சென்று பார்க்க அங்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராக கொண்டிருந்த சில மாணவர்களும் சில ஆசிரியர்களும் இருந்தனர். அவர்களிடம் சென்று கேட்டபோது இங்க சின்ன கிளாஸ் பிள்ளைங்க யாரும் இல்லைங்க, வாட்ச்மேன் கிட்ட கேட்டு பார்க்கலாம் வாங்க என்று கூறிவிட்டு அவரிடம் வந்து விசாரிக்க ஆரம்பித்தன. ஆனா என்னோட பொண்ணு இங்கதான் 7வது படிக்கிறா. ஸ்கூல் முடிஞ்சு எப்பவும் அவளே இங்க பக்கத்துல இருக்க டியூஷன் போயிடுவா. ஆனா இன்னைக்கு அவ அங்க போகவே இல்லை, வீட்டுக்கும் வரல. காலைல ஸ்கூல் பஸ்ல நான் தான் ஏத்தி விட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னமோ நடந்திருக்கு. ப்ளீஸ் இந்த போட்டோ பார்த்து இவளை பாத்தீங்களான்னு சொல்லுங்கண்ணா என்று திவ்யா போட்டோவை காட்டினாள். அட இது நம்ம திவ்யா பாப்பா தானாமா? தினமும் என்கிட்ட பேசாம இருக்காது. இன்னைக்கு கூட குட் ஈவினிங் அங்கிள்னு சொல்லிச்சே. காலைல பஸ் வேற கேட் வழியா வரும், அதனால பார்க்க முடியாது. ஆனா சாயந்தரம் எப்பவும் இதே வழியில தான் போகும். எப்பவும் என்கிட்ட சிரிச்சு பேசிட்டே தான் போகும்.
என்கிட்ட அதிகமா எந்த புள்ள பையனும் பேசாது. அதனால தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க பாருங்க எனக்கு ஒரு மிட்டாய் கூட குடுத்துச்சு. நான் இன்னும் அத சாப்பிடல என்று அதை காண்பித்தார் வாட்ச்மேன். ஐயோ திவ்யா எங்கம்மா போன? உன்ன நான் எங்கன்னு வந்து தேடுவேன் என்றாள் ஸ்ரீ. அப்பொழுது ஸ்ரீயின் அருகில் வந்த ஒரு ஆசிரியர், ஏங்க நாங்க ஃபா பிரின்சிபல் கிட்ட இத பத்தி கேட்டா, அவர் இது பொண்ணு விஷயம் நேரா வீண கடத்தாம எதுக்கும் போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாரு. அவரு ஆல்ரெடி சொல்லி வைக்கிறேன். நீங்க போய் மத்த விஷயங்கள பாருங்கன்னு சொன்னாரு. உங்க ஹஸ்பண்ட் வர சொல்றீங்களா? நீங்க எதுக்கும் அவங்க எல்லாம் வர்றீங்க. சார் என்னோட ஹஸ்பண்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாரு. இப்போ எனக்கும் திவ்யாக்கும் சொந்தம்னு வேற யாரும் இல்ல. நானே வரேன் சார் என்றாள் ஸ்ரீ. சரி வாங்கம்மா என்று பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றனர். அங்கிருந்த எஸ்ஐயிடம் சென்ற ஆசிரியர், சார் நான் சுனில் பக்கத்துல இருக்க ஸ்கூல் டீச்சரோட இருக்கேன். பிரின்சிபல் உங்ககிட்ட பேசுறதா சொன்னாரே. ஓ ஆமா நீங்க தானே அது. ஆமா அந்த பொண்ணோட ரிலேட்டிவ் யாரு என்றார் எஸ்ஐ. நான் தான் சார் அவளோட அம்மா. எனக்கு திவ்யா தவிர இந்த உலகத்துல யாருமே இல்லை சார். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார் என்று அழுக ஆரம்பித்து விட்டார். மேடம் அழுகாதீங்க. எப்படியாவது உங்க பொண்ணை கண்டுபிடித்து விடலாம். நான் கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கேன். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். உங்க பொண்ணுக்கு வேற எங்காச்சும் போகிற பழக்கம் இருக்கா? இல்ல நீங்க 2 பேரும் எங்கேயாச்சும் போவீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கா? ஏன்னா ஏதாவது கஷ்டம் இருந்தா ஒரு சிலர் அந்த மாதிரி போவாங்க. நீங்க சொல்றத பார்த்தா உங்க பொண்ணு கொஞ்சம் மெச்சூர்டாவே இருக்கா. அதனால நாம எதுக்கும் தேடி பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இல்ல சார் நாங்க எப்பவுமே கோயிலுக்கு தான் போவோம். அதுவும் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. நான் ஏற்கனவே அங்கேயும் தேடி பார்த்துட்டேன். அவளும் எங்கேயும் தனியா போக மாட்டா. எங்கேயாச்சும் போகணும்னா என்னையும் கூப்பிடுவா. வீடு விட்டா ஸ்கூல், ஸ்கூல் விட்டா வீடு. லீவ் இருந்துச்சுன்னா எங்கேயாவது வெளியே போவோம். அவ்வளவுதான் என்றாள் ஸ்ரீ. சரி ஓகே மேடம். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நாங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நான் உங்களை கூப்பிடுறேன். இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்க வேண்டாம். உங்களோட நம்பர், அட்ரஸ், உங்க பொண்ணோட போட்டோ எல்லாமே ரைட்டர் கிட்ட கொடுத்துட்டு போங்க. சுனில் சார் நீங்க உங்களோட நம்பரையும் தாங்க. அந்த பொண்ணோட கிளாஸ் டீச்சரோட நம்பரும் தாங்க என்றார் எஸ்ஏ. ஸ்ரீ அவர் சொன்ன அனைத்து விவரங்களையும் தந்துவிட்டு வெளியே வந்து நின்றாள். கண்களில் நீர் அணை கட்டியவாறு இருந்தது. சுனிலும் விவரங்களை தந்துவிட்டு ஸ்ரீயிடம் வந்தவர், கவலைப்படாதீங்க மேடம், பொண்ணு கிடைச்சிடுவா. இந்தாங்க என்னோட நம்பர். ஏதாவது அவசரம்னா எதுக்கும் கூப்பிடுங்க. எதுக்கும் தயங்காதீர்கள். நான் வருகிறேன். எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கும். உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. பத்திரமா வீட்டுக்கு போங்க என்று ஆறுதல் கூறி அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இவரும் கிளம்பினார். வீட்டிற்கு கிளம்பி அவர்கள் பொதுவாக போகும் ஒரு சில இடங்களில் சென்று தேடி பார்த்தாள். எங்கும் அவள் கிடைக்கவில்லை. பின் வீட்டிற்கு வந்து இருக்கக்கூடுமோ என நினைத்து வேகமாக வீட்டிற்கு வந்தாள். வேகமாக வரும்பொழுது திடீரென வந்த லாரியில் மோதி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ரத்தம் முழுக மயங்கினாள். அவள் கண் விழிக்கும் பொழுது ஏதோ புது இடத்தில் இருப்பது தெரிய சுற்றியும் பார்த்தாள். எங்கே இருக்கிறோம் என அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எழுந்திருக்க நினைக்கும் பொழுது அவளது தலை சுத்தியதில் வைத்து அடித்தது போல வலி எடுத்தது. அந்த வழியில் அவள் கத்த உள்ளே ஒரு சிறு பெண் ஓடி வந்தாள். அவளிடம் வந்து, ஆன்ட்டி உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எங்க அப்பா சொன்னாரு. நீங்க எந்திரிக்கிற வரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. அதனால தான் நான் பக்கத்து ரூம்ல விளையாட்டு இருந்தேன். உங்களுக்கு வலிக்குதான், ஏன் கத்தினீங்க என்று அந்த சிறு குழந்தை அழகாக கேட்க, அப்பொழுது சுனில் உள்ளே வந்தார். நல்ல வேளை மேடம், இப்போ வச்சு கண் முழிச்சிங்களே. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தாலும் நீங்க கோமாக்கு போய் இருப்பீங்க. அப்படி எதுவும் ஆகல. இப்போ உங்களுக்கு பரவாயில்ல தானே? உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்றான் சுனில். இல்ல பரவாயில்ல சார். நான் எப்படி இங்க வந்தேன்? எனக்கு என்னாச்சு? கடைசியா அந்த லாரி வந்து அடிச்சது தான் எனக்கு ஞாபகம் இருக்கு என்றாள் ஸ்ரீ. நீங்க வீட்டுக்கு போறேன்னு தானே சொன்னீங்க. நீங்க வேற வழியில எங்க போனீங்க? எஸ்ஐ அந்த வழியா ரவுண்ட்ஸ் போறப்போ நீங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடந்ததை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு தெரியாம எனக்கு ஃபோன் பண்ணாரு. நானும் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்க சொன்னதா அதனால தான் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். எஸ்ஐ சாருக்கு தெரியும். சாரி மேடம், உங்களுக்கு தெரியாம இங்க கூட்டிட்டு வந்தது தப்பு தான். ஆனால் எனக்கு வேற வழி தெரியல என்றான் சுனில். பரவாயில்லைங்க. இதுக்கு எதுக்கு நீங்க சாரி கேக்குறீங்க? எனக்கு நீங்க நல்லது தானே செஞ்சிருக்கீங்க. நான் 2 நாளாவா கண் முழிக்காம இருந்தேன். இது யாரு உங்க பொண்ணா? என்னோட திவ்யா கிடைச்சிட்டா தானே? எங்க அவ ஸ்கூலுக்கு போயிட்டாளா? எங்க இருந்தா? எங்க கண்டுபிடிச்சீங்க? அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே செல்ல சுனில் அவனிடம், மேடம் அதை பத்தி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஹாஸ்பிட்டல் வரை போகணும். நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கா? அங்க எதுக்கு? நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இப்பவே திவ்யாவை பார்க்கணும். எங்கே அவ? சொல்லுங்க சார் என்று சிரமப்பட்டு எழுந்தவள் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து திவ்யா திவ்யா என கத்தினாள். மேடம் திவ்யா இங்கே இல்லை. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ போயாகணும். புரிஞ்சு
புரிஞ்சுக்கோங்க என்றாள் சுனில். என்ன சொல்றீங்க? அப்போ திவ்யாவுக்கு என்னாச்சு? திவ்யாவுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்ல, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நான் வரல. நான் திவ்யாவை பார்க்கணும் என்று சுனில் கூறுவதை காதில் வாங்காமல் அவள் பாட்டுக்கு புலம்பிக் கொண்டிருந்தாள். அவளிடம் என்ன கூறுவது என தெரியாமல், மேடம், திவ்யாவுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்க. அங்கதான் போகணும், வாங்க போகலாம் என்று கூறியவர் ஸ்ரீ என்ன செய்கிறார் என பார்க்க அவள் எதுவும் கூறாமல் வெளியே சென்றாள். தன் மகளிடம் வந்த சுனில், பேபி, பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இரு. நான் பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு போறேன். அவங்க வந்தா மட்டும் கதவை தர, இல்லைன்னா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. சரியா? எங்கேயும் வெளியே போக வேண்டாம் என்று கூறிவிட்டு ஸ்ரீயிடம் வந்தவர் காரில் ஏறுமாறு கூறிவிட்டு காரை எடுத்தார். நேராக ஹாஸ்பிட்டல் சென்றவர்கள் இறங்கி உள்ளே சென்றார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு வரும்பொழுது சுனில் எஸ்ஐக்கு ஃபோன் செய்து சொல்லிவிட்டார். இவர்கள் வந்து சேர அவரும் உள்ளே வந்தார். எஸ்ஐ இருவரையும் உள்ளே அழைத்து சென்றான். திவ்யாவுக்கு என்ன ஆனது என நினைத்து கொண்டே வந்ததால் அவர்கள் வந்து நின்ற இடம் எது என்று அவள் பார்க்கவில்லை. ஒரு அறையின் உள்ளே அவர்களை அழைத்துச் சென்றவர் ஒரு டேபிளின் முன்னே நின்றனர். அப்பொழுதே திவ்யா சுயநினைவுக்கு வந்தவள் சுற்றி முற்றும் பார்க்க அது மார்ச்சுவரியாக இருந்தது. சுற்றியும் பிணங்கள் மட்டுமே இருந்தன. அவனில் இருந்த அனைத்து செல்லும் பதட்டம் அடைந்தது. நேத்து காலையில குப்பை மேட்ல பிணம் இருந்துச்சு. முகம் முழுக்க எரிஞ்சு அடையாளம் தெரியாத மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல உங்க பொண்ணோட ஸ்கூல் பேக் கிடந்துச்சு. அதனால கொஞ்சம் சந்தேகம். இந்த டைம்ல வேற எங்கேயும் பொண்ணு தொலைந்ததா கம்ப்ளைண்ட் இல்லை. அதனாலதான் உங்களை சும்மா செக் பண்ண கூட்டிட்டு வந்து இருக்கோம். ஒரு தடவை நீங்க பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் என்று சொன்னவர் அந்த பிணத்தின் மேலே இருந்த சீட்டை மெதுவாக உருவினார். அதனை மெதுவாக தலையிலிருந்து பார்த்த ஸ்ரீ சில நொடிகளில் திவ்யா என அலறி மயங்கி சரிந்தாள். அந்த சீட்டை மெதுவாக உருகும்போது அதனை மெதுவாக தலையிலிருந்து பார்த்த ஸ்ரீ அவளது கையில் இருந்த மச்சமும் அவள் போட்டிருந்த வளையல் மற்றும் கொலுசை வைத்து அது திவ்யா என தெரிந்து கொண்டவள் சில நொடிகளில் திவ்யா என அலறி மயங்கி சரிந்தாள். சுனில் அவளை வெளியே கூட்டி வந்து பக்கத்தில் இருந்த ஒருவரிடம் தண்ணீர் வாங்கி அவளுடைய முகத்தில் தெளித்தார். மிகவும் சிரமப்பட்டு கண்களை திறந்த ஸ்ரீ, சார், என்னோட பொண்ணுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா? இப்படி பார்க்கவே நான் அவளை பார்த்து பார்த்து வளர்த்தேன். எனக்குன்னு இருந்த ஒரே சொந்தமும் போயிடுச்சு. இனிமேல் யாருக்காக வாழணும்? என்னோட பொண்ணுக்கு என்ன சார் ஆச்சு? சொல்லுங்க சார் என்று எஸ்ஐயின் காலை பிடித்து கதறியதை அங்கிருந்த அனைவரும் பார்த்தனர். அதை பார்த்த சுனில் ஸ்ரீயை மெதுவாக எழுப்பி ஒரு நாற்காலியில் அமர வைத்தார். சிறிது நேரம் கழித்து அழுதழுது சிவந்த கண்களோடு எழுந்து வந்த எஸ்ஐயிடம், திவ்யாவுக்கு என்னாச்சு சார்? நல்லா போன பொண்ணு பாரு, இந்த நிலைமைக்கு ஆளாக்கனா? என் பொண்ணு கொலை செஞ்சவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா என்றாள் ஸ்ரீ. இல்லம்மா, யார் இப்படி பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த குப்பமேடு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறதால யாரும் அந்த பக்கம் அதிகமா போறதில்ல. குப்பை எடுத்துட்டு போறவங்க மட்டும்தான் அந்த பக்கம் போறாங்க. அப்படி போகும்போது காலையில பார்த்துருக்காங்க. அவங்க சொல்ல நாங்க போய் பார்த்தோம். முதல்ல எங்களுக்கு அடையாளம் தெரியல. அப்புறம் பக்கத்திலேயே திவ்யாவோட பேக் இருந்துச்சு. ஒருவேளை உங்க பொண்ணோட பேக் அங்க இருக்கிறதால உங்க பொண்ணா இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்பட்டோம். அப்பொழுது நீங்களும் மயக்கத்தில் இருந்தால் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க ஃபார்மாலிட்டிஸ் படி நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பிட்டோம். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. ஒரு சைன் போட்டுட்டு நீங்க உங்க பொண்ணோட பாடியை எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு சைன் போட்டுருங்க என்றார் எஸ்ஐ. சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அதையாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பொண்ணு எப்படி இறந்தான்னு தெரிஞ்சுக்கலாம்ல என்றாள் ஸ்ரீ. இல்லம்மா, அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சுனில் கிட்ட சொல்லிட்டேன். அவர் உங்களுக்கு சொல்லுவாரு. அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, அங்க போகணும் என்றார் எஸ்ஐ. சுனில் வெளியே சென்றிருக்க மீண்டும் அதே நாட்களுக்கு சென்று அமர்ந்த ஸ்ரீ திவ்யாவின் நினைவுகளை தேக்கியிருந்த அவளது செல்போனை பார்த்து அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுக்கு டீ வாங்கி கொண்டு வந்த சுனில் அவளிடம் அதை தர, இல்ல சார், எனக்கு எதுவுமே வேணாம். இதுக்கு மேல நான் இருந்து என்ன ஆக போகுது? எப்படியோ போறேன், என்ன விட்டுடுங்க. அப்புறம் எஸ்ஐ சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி உங்ககிட்ட கேட்டுக்க சொன்னாரு. என்னாச்சு என் பொண்ணுக்கு? அவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு என்றாள் ஸ்ரீ. நீங்க இந்த டீயும் பண்ணும் சாப்பிட்டால்தான் நான் சொல்லுவேன், இல்லைன்னா நான் எதையும் சொல்ல மாட்டேன் என சுனில் கூற பின் வாங்கி சாப்பிட்டாள். அதை சாப்பிட்ட பின், இப்ப சொல்லுங்க சார், என்ன சார் ஆச்சு என்றாள் ஸ்ரீ. இதை என்னால் மட்டும் சொல்ல முடியும்னு நினைச்சீங்களா? சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ்வளோ கொடூரமா செதைச்சு இருக்கானுங்க. அவனுங்க எல்லாம் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? என் கையில் மட்டும் கிடைச்சா நானே கொன்னு போட்டுருவேன். அவ்வளோ கோவம் வருது என்றாள் சுனி. அவனுங்களா? யார் அவங்க? ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன பண்ணாங்க என்றாள் ஸ்ரீ.
நீங்க முதல்ல எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். எந்த காரணத்தைக் கொண்டும் நீங்க தற்கொலை பண்ற எண்ணத்துக்கு வரக்கூடாது. உங்க பொண்ண இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்றான் சுனில். சரி சார், நீங்க சொல்லுங்க. யார் அந்த கொலைகாரனுங்க? அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம நான் சாக மாட்டேன். இது என் பொண்ணு திவ்யா மேல சத்தியம் என்றாள் ஸ்ரீ. யாருன்னு தெரியாதுமா. என்ன நடந்துச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன். கடத்திட்டு போனவங்க 3 பேரா இருக்க சான்ஸ் இருக்கு. 2 நாளா வச்சு ரேப் பண்ணி இருக்காங்க. பெண்ணோட பிறப்புறுப்ப பயங்கரமா கிழிஞ்சிருக்கு. 3 பேரோட ஸ்பெர்ம் ரேஸ் கிடைச்சிருக்கு. வாயும் தச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் கழுத்தை அறுத்து இருக்கானுங்க. அப்புறம் அடையாளம் தெரியக்கூடாதுன்னு மூஞ்சில ஆல்கஹால் ஊத்தி எரித்து இருக்கானுங்க. அதுவும் அரைகுறையா என்று இவர் பேசிக்கொண்டு இருக்க, இதை கேட்டதும் ஸ்ரீ தன் மகளை நினைத்து அழ ஆரம்பித்தாள். அழுகின்ற அவளை எப்படி சமாதானம் செய்ய வேண்டும் என சுனிலுக்கு தெரியவில்லை. மேடம், நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாப்பாவை வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். நான் போய் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க என்று கூறிவிட்டு திவ்யா உடலை வீட்டுக்கு கொண்டு போகும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்துவிட்டு ஸ்ரீயை கூட்டிக் கொண்டு கிளம்பினார். போகும்போதே பக்கத்து வீட்டு ஓனருக்கும் ஃபோன் பண்ணி, என் பொண்ணை நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பார்த்துக்கங்க. நான் வர நேரமானாலும் ஆகலாம். அதுவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு ஸ்ரீயின் வீட்டிற்கு சென்றனர். அழுது அழுது ஓய்து போயிருந்த ஸ்ரீ வீட்டின் முகப்பில் வைக்கப்பட்டிருந்த திவ்யாவின் உடலை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். இதற்கு மேல் வருவதற்கு கண்ணீர் இல்லாமல் வற்றியிருந்தது. ஸ்ரீயின் ஆபீஸ் நண்பர்களும் திவ்யாவின் நண்பர்களின் பெற்றோர் ஒரு சிலரும் வந்திருந்தனர். பின் மின்சார மயானத்திற்கு எடுத்துச் சென்று எரியூட்டினர். அனைவரும் சென்றுவிட சுனில் ஸ்ரீயிடம் வந்து, நான் கிளம்புறேன். பொண்ணு தனியா இருப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை தனியா விட்டுட்டு போகவும் எனக்கு மனசில்ல. நான் நாளைக்கு வரேன். உங்க மனசை நீங்க திடமா வச்சுக்கோங்க. பரவாயில்ல சார். நீங்க எனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்க இல்லைன்னா நான் இந்நேரம் என்ன ஆகியிருப்பேன்னு எனக்கு தெரியல. நான் அழுக போறது இல்ல. என் பெண்ணோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த வெறி பிடிச்ச மிருகங்களோட உயிரில்லாத உடம்ப பார்க்குற வரை நான் சாக மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க சார். இதுவரை நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப் போதும். இதுக்கு மேல நானே பார்த்துக்கிறேன். நீங்க உங்க பொண்ண பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆமா, உங்க பொண்ணு பேர் என்ன? அது கூட நான் கேட்க மறந்துட்டேன். அவ என்ன விளையாட கூப்பிட்டா. அவகிட்ட சொல்லிருங்க. நான் இன்னொரு நாள் வந்து விளையாடுறேன் என்றான் ஸ்ரீ. அதனால என்ன மேடம்? அவ பேர் நந்தினி. அவ அம்மா அவ பொறக்கும்போது ஒரு சில காம்ப்ளிகேஷனால அவ இறந்துட்டா. அப்போ இருந்து நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். எங்களது லவ் மேரேஜ். அதனால யாரும் அதிகமா வரமாட்டாங்க. அவளோட பாட்டி மட்டும் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. மத்தபடி சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஸ்கூல் முடியிற வரையிலும் என் கூட இருப்பா. அதிகமா கஷ்டம் தர மாட்டா. நீங்க வேணா எங்க கூடவே வந்து இருங்க. தப்பா நினைக்க வேண்டாம். நீங்களும் இங்க தனியா தான் இருக்க போறீங்க. அங்க வந்தா உங்களுக்கும் சரி, என் பொண்ணுக்கும் பாதுகாப்பா இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கூப்பிட்டேன். நீங்க என்னோட தங்கச்சி மாதிரி தான். தங்கச்சி மாதிரி என்ன? இனிமேல் நீங்க என்னோட தங்கச்சி தான். உங்களுக்கு என்ன வேண்டும்னாலும் இந்த அண்ணங்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. எதை பத்தி யோசிக்காதீங்க. நாளைக்கு நான் வர்றப்போ எஸ்ஐ சார் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ரிப்போர்ட் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சுனில் கிளம்பி விட்டார். அடுத்த நாள் காலை சுனில் ஸ்ரீயின் வீட்டிற்குள் வர ஒரு சத்தமும் இல்லாமல் இருக்க பயந்த சுனில் அனைத்து அறைகளையும் பார்க்க எங்கும் இல்லை. அவளின் போனிற்கு போன் செய்தாள். அதுவும் வீட்டிற்குள் தான் இருந்தது. என்ன செய்வது என தெரியாமல் பயந்த போது பின்னாடி இருந்து, என்னன்னா பயந்துட்டீங்களா? நேத்தே சொன்னேனே, நான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் இருந்தேன். ஒரு சைன் போட கூப்பிட்டு இருந்தாரு. அதனால தான் போயிருந்தேன். பாப்பாவோட பேக் கொடுத்தாரு. அதுதான் வாங்கிட்டு வந்தேன் என்றாள் ஸ்ரீ. சரிம்மா சரிம்மா. அப்புறம் அந்த ஃபைல் இந்தா வாங்கிக்கோ. இத பத்தி நீ யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம். எஸ்எஸ்ஆரும் அதுதான் சொன்னாரு. அவரே யாருக்கும் தெரியாம ஒரு காப்பி எடுத்து தான் தந்திருக்காரு. அவரும் திவ்யாவோட சாவை ஏத்துக்க முடியல. அதனால யாருக்கும் தெரியாம ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு என்றான் சுனில். ஓகே அண்ணா என்று அந்த ஃபைலை வாங்கியவர் அதை திறந்து பார்த்த பொழுது திவ்யாவின் வெள்ளை யூனிஃபார்ம் இடுப்பிற்கு கீழே முழுவதும் சிவப்பாக இரத்தத்தால் சாயம் பிடித்திருந்தது. கால்களிலும் ரத்தம் வழிந்திருந்தது. முகத்தை பார்க்கவே முடியவில்லை. கழுத்து அறுபட்டு ரத்தம் உறைந்து இருந்தது. கைகளில் எல்லாம் நகைக்கீரல்களாக இருந்தது. இதை அனைத்தையும் பார்க்க பார்க்க ஸ்ரீயின் கண்கள் இரத்த சிவப்பாக மாறியது. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் சொல்லிடம், அண்ணா, வேற ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சதா? யார் முதலில் பார்த்தா என்றால் ஸ்ரீ. பெருசா எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. இதை விசாரிக்க ஆரம்பிக்கும் போதே மேலிடத்துல இருந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டிருக்காங்க. அதனால விஷயம் வெளியே தெரியாத மாதிரி சீக்கிரம் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு குப்பை போட வந்த ஒருத்தர் தான் பார்த்துட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ இது நடந்து கொஞ்ச நேரத்திலே போலீஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் எல்லாரையும் சொல்லல. ஏதோ ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிற அந்த ஆள் கிரிமினல்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாரு.
இதுவும் எஸ்ஐ சார் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம நம்மள ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொன்னாரு. நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்தா நமக்கு எதிராகவும் எது வேணாலும் செய்யவும் சான்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டாரு. ஏன்னா ஸ்டேஷன்ல யாரு முன்னாடியும் பேச முடியாது. யாரு வேணாலும் நமக்கு எதிரா இருக்க முடியும். கொஞ்சம் நாமும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது என்றான் சுனில். நான் இத முன்னாடியே எதிர்பார்த்தேன். அது பரவால்ல. நம்ம பாப்பாவ முதல்ல பார்த்தா அந்த ஆள போய் பார்க்கணும். நான் கேட்க மறந்துட்டேன். திவ்யா ஒரு ஹியரிங் எய்ட் மாட்டி இருப்பா. அது அவளோட பாடியோட வரல. ஹாஸ்பிட்டல்ல கூட தரல. அப்போ அது எங்க போச்சு? அதுல ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருந்துச்சு. அது நமக்கு கிடைச்சா நாம ஏதாவது செய்ய முடியும். இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியலையே என்று அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கு திவ்யாவின் போட்டோவிற்கு மாட்டப்பட்டிருந்த மாலையில் இருந்த ஒரு மலர் அவளின் படத்திற்கு கீழே இருந்த ஸ்கூல் பேக்கின் மேல் விழுந்தது. அதை பார்த்து அவள் ஏதோ ஒரு உந்துதலில் அந்த பேக்குக்குள்ள அனைத்தையும் கீழே கொட்டும் பொழுது அதில் அந்த ஹியரிங் எய்ட் கிடைத்தது. அதுவும் இல்லாமல் அதில் ரத்தம் உறைந்து போயிருந்தது. பேட்டரி இல்லாமல் ஆஃப் ஆகியிருந்த அதனை பேட்டரி போட்டுவிட்டு சிறிது நேரம் அமர்ந்திருந்தன. பின் அதிலிருந்து சின்ன சிப்பை எடுத்து மெமரி கார்டுடன் இணைத்து லேப்டாப்பில் போட்டு அதில் உள்ள ரெக்கார்டிங்கை கேட்க ஆரம்பித்தன. அது அந்த நாள் காலையில் ஸ்ரீயும் திவ்யாவும் பேசிய உரையாடலில் இருந்து அவள் ஸ்கூலுக்கு சென்றதும் காலை முதல் மாலை வரை நடந்த அனைத்து இருக்க அதன் பின் கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தனர். பள்ளி முழுவதும் வெளியே வந்த திவ்யா வாட்ச்மேனிடம் சென்று, அண்ணா இந்தாங்க சாக்லேட், என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதனால எனக்கு சாக்லேட் தந்தா, நீங்க ஒன்று வச்சுக்கோங்க. சரி நான் கிளம்புறேன், எனக்கு டியூஷனுக்கு நேரமாச்சு, டாட்டா. சிறிது தூரம் ஏதோ பாட்டை ஹம்மிங் செய்து வந்து கொண்டிருந்தவள் சிறிது நேரத்தில் அவளின் பக்கத்தில் ஏதோ காரின் ஹாரன் பயங்கரமாய் இருந்தது போல கேட்டது. பின் சிறிது நேரத்திற்கு எந்த சத்தமும் இல்லை. 3 நேரம் கழிய திவ்யாவின் சிறு முனங்கள் கேட்டது. யார் நீங்க? என்ன பண்றீங்க? எங்க கூட்டிட்டு வந்துறீங்க? எங்க அம்மா என்ன தேடுவாங்க. என்னை விட்டுடுங்க அண்ணா. எனக்கு ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. நான் அம்மா கிட்ட போகணும். அண்ணா எனக்கு ரொம்ப வலிக்குது. விடுங்க அண்ணா என்று சிறிது சிறிதாக தொடங்கிய அவள் சத்தம் அலறலாக கேட்க ஆரம்பித்தது. ஏய் நீ என்ன கத்தினாலும் இங்க யாருக்கும் கேட்காது. அமைதியா இருந்தால் நானே உன்னோட அம்மா கிட்ட கூட்டிட்டு போவேன். இல்லைன்னா இப்படியே குத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன அமைதியா இருக்கியா இல்லையா? இருப்பேன் நான், என்னை விட்டுடுங்க எனக்கு வலிக்குது என்று அழுது கொட்டே சொன்னாள். சிறிது நேரத்திற்குள் அவள் அழுவது மட்டுமே கேட்டது. பின் யாரிடமோ, அண்ணா நீங்களாவது என்னை விட்டுடுங்க அண்ணா, விட்டுடுங்க அண்ணா. அந்த அண்ணா என்னை ரொம்ப அடிச்சிட்டாரு. எனக்கு வலிக்குது. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க அண்ணா. ப்ளீஸ் எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது அண்ணா. இங்க பாருங்க ரத்தம்லாம் வருது என்று அவளது காலை காண்பித்தாள். அவள் கூற கூற அவளிடம் வந்தவன் மீண்டும் வன்புணர்வு செய்ய ஆரம்பித்தான். ஏற்கனவே வாடிய கொடி போல் இருந்தவள் அந்த வலியை தாங்க இயலாமல் கத்த ஆரம்பித்தாள். அப்பொழுது அவன், ஏய் கத்தாது, எனக்கு டென்ஷன் ஆகுது. இப்படியே கத்தன வாயெல்லாம் தச்சு வச்சிடுவேன் என்று கூறி அவள் கதறுவதை பொருட்படுத்தாமல் மேலும் அவளை கொடுமைப்படுத்தான். அதிலே மயங்கி நிலைமைக்கு சென்று விட்டாள். அப்போது அவன், ச்சம் அதுக்குள்ள மயங்கிருச்சு. அவன் வேற இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். என்னதானே போட்டு அடிப்பான் என்று கூறி அவன் அவள் முகத்தில் தண்ணீரை இழுத்து அடித்தான். அப்பொழுது அவள் லேசாக மயக்கம் தெளிய, அம்மா எனக்கு வலிக்குதுமா, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போமா என்று பயமா இருக்குது என்று பேசியவள் வந்தவன் வெளியே சென்று விட்டான் என அறிந்து, அம்மா நீ இதை நீ கேட்குறப்போ நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியல. நான் என்னோட ஸ்கூல் பேக்ல இதை போடுறேன். என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதும்மா. இவங்க 3 பேர் இருக்காங்க. நான் டியூஷன் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு கார் வந்து நின்றுச்சு. அப்போ நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு கர்ச்சீஃபை என்னோட மூக்குல வச்சு மூடிட்டாங்க. என்னால மூச்சு விட முடியாம மயங்கி விட்டேன். அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சப்போ இங்க கட்டி போட்டு இருந்தேன். இவங்க 3 பேரும் நான் எவ்வளோ கேட்டோ என்னை விடல. இது எல்லாம் ரொம்ப வலிக்குதும்மா. இனி என்ன உயிரோட விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேர்ல ஒருத்தனோட பேரு விஷ்ணு. இன்னொருத்தன் பேர் விமல். அவ்வளவுதான் தெரியும். எப்படியாவது அவனுங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துடுமா. ஏதோ சத்தம் கேட்க அதற்குள் அவர் ஹியரிங் எய்டை எடுத்து அவள் மனதிற்குள் பேக்கில் போட்டு விட்டாள். வேறு ஒருவன் வந்தவன், நாளைக்கு வந்து பார்க்குறேன். இப்போ நல்லா ரெஸ்ட் எடு சரியா என கையில் ஏதோ ஊசி குத்தியவன் அவள் மயங்கும் வரை காத்திருந்தவன் வெளியே கிளம்பினான். அடுத்த நாள் மீண்டும் அவளை ஒருவன் மீண்டும் அவளை வன்புணர்வு செய்ய அவளால் முடியாமல் அவளால் கத்த மட்டுமே முடிந்தது. அதனால் அவள் வாயை ஒரு ஸ்டாப்லரை எடுத்து வாயை தைப்பது போல் ஸ்டாப்லர் வைத்து பின்னடித்தான். சிறிது நேரத்தில் அவள் குரல் அடங்கிவிட அதனால் போதை தெளிந்த அவன், டே எங்கடா இருக்கீங்க, இங்க வாங்கடா, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு என்று கத்த உள்ளே வந்து என்னாயிற்று என பார்க்க திவ்யாவின் மூச்சு நின்றிருந்தது. அதில் இன்னொருவன், இது எப்போ நடக்கிறதானே, இதுக்கு எதுக்கடா கத்துற? ஆமா எதுக்கு இப்படி ஸ்டாப்லர் வச்சு அடிச்சு வச்சிருக்க? சரி விடு என கூறும்பொழுது திடீரென மூச்சு இழுத்து விட்டாள் திவ்யா. வாயும் திறக்க முடியாமல் முனக ஆரம்பித்தாள்.
அதை பார்த்த அதில் ஒருவன், என்னடா அந்த சனியை இன்னும் சாக மாட்டேங்குது, இழுத்துட்டே இருக்கும் போலியும் என்று கூறியவாறு பக்கத்தில் இருந்த கத்தியை எடுத்து அவள் கழுத்தில் ஒரே வெட்டாக வெட்டினான். இன்னொருவன் அவனிடம், டேய், நாம இந்த பொண்ணோட அடையாளத்தை மறைக்கிறது தான் பெட்டர் என நினைக்கிறேன் என்று கூறியவன், இந்தா இந்த பாட்டிலை எடுத்து மூஞ்சில ஊத்து என்று கூறியவன் அவள் முகத்தில் ஆல்கஹால் ஊற்றி அதை பற்றி வைத்தார்கள். தீ பயங்கரமாக பிடிக்க தண்ணீரை ஊற்றி அணைத்தார்கள். அதன் பின் அவளை தூக்கி வந்தவர்கள் ஒரு குப்பை மேட்டில் அவளுடைய பேக்கோடு சேர்த்து எரிந்து விட்டு சென்றார்கள். அதோட அந்த ரெக்கார்டிங் முடிந்திருந்தது. இதையெல்லாம் கேட்கும் பொழுது ஸ்ரீக்கு அழுகை ஒரு புறம் வந்தாலும் அவர்களை கொல்ல வேண்டும் என்ற வெறி அதிகமாகியது. சுனில் அவளிடம், என்னாலேயே தாங்க முடியல, அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவனுங்க பேசுவதை பார்த்தா இது ஒன்றும் புதுசு இல்லை, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கானுங்க. எத்தனை குழந்தைங்கள சீரழிச்சிருப்பாங்க. என்னோட பொண்ணுக்கும் இந்த மாதிரி நிலைமை வராது என்று என்ன நிச்சயம்? உன்னோட நான் இருப்பேன். நாம் அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும். நாம இப்போவே ஏதாவது செஞ்சா அது அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன வேணாலும் செய்ய வாய்ப்பு இருக்கு. பெரிய ஆள் பலமும் இருக்கு. சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ணுவோம். நீ எப்பவும் போல வேலைக்கு போ. ஆனா நீ இனிமே இங்க தனியா இருக்க வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. அதனால என்னோட வீட்டுக்கு நீயும் வந்துரு. நீ இதுக்கு மறுப்பு சொல்லக்கூடாது. தனியா இருக்கிற உனக்கு பாதுகாப்பு இல்லை. அதோட நாம செய்ய போற வேலைக்கு நீ தனியா இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் இங்கே இரு. பாப்பாவுக்கு விளக்கு போடணும். காரியம் எல்லாம் முடியட்டும். முடிஞ்சதும் அங்க வந்துடு. நான் அதுக்குள்ள ஒரு சில விஷயங்களை சேகரித்து வைக்கிறேன். நீ எப்பவும் போல வேலைக்கு போ. எல்லார்கிட்டயும் நார்மல் ஆயிடு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. திவ்யாவை கடத்தின தெருவை கண்டுபிடிச்சு அங்க போய் ஒவ்வொரு சிசிடிவியாவை செக் பண்ணோம். அப்போ உங்களோட கார் அதுல சிக்குச்சு. அந்த கார் நம்பரை வச்சு அது விஷ்ணுவோட கார்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அப்போதான் நீங்க சித்ரா கேஸ்ல மாட்டீங்க. ஞாபகம் இருக்கா? அப்போ உங்களை நாங்க க்ளோஸா வாட்ச் பண்ணோம். சித்ரா கஷ்டப்பட்டு சேகரிச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தூள் தூளா மாத்திட்டீங்க. கடைசியில அவ மேலே தப்புன்னு சொல்லி அவளையே கேவலப்படுத்தி விட்டுட்டீங்க. அப்போதான் நாங்க சித்ராவை சந்திச்சு பேசணும். அப்பவே முடிவு செஞ்சுட்டோம். உங்களை போலீஸ் வழியா கூட்டிட்டு போய் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா அது எப்பவுமே நடக்காது. அதனால நாங்களே தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சோம். இதோ என் பக்கத்துல இருக்காளே, அவ பேரு அபி. அவளும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான். என்ன கொஞ்சம் வித்தியாசம்தான். என்ன, நான் என்னோட பொண்ணு கண்ணு தெரியாத மிருகங்களா பறி கொடுத்தேன். ஆனா அவளோ அவளுக்கு தெரிந்த மிருகத்துக்கு பறி கொடுத்தா. நாங்க 2 பேரும் மறுவாழ்வு மையத்தில் தான் சந்திச்சுக்கிட்டோம். அவளும் என்ன மாதிரி மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதற்கு காரணமானவர்களை தண்டிக்க முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தா அப்போ நான் அவளுக்கு உதவி செய்யறதா சொன்னேன். அதே மாதிரி நான் உதவியும் செஞ்சேன். நான் மட்டும் இல்லை, இன்னும் என் கூட சிலரும் இருக்காங்க. ஒரு சில நல்ல மனசு படிச்ச மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்கதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எல்லாரோட உதவியோட தான் இதெல்லாம் நாங்க செய்ய முடிஞ்சுச்சு. நீங்க இதுல முதலும் இல்லை, கடைசியாவும் இருக்க போவதில்லை. நீ விஷ்ணுவுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சிருக்கணும் ஆசையா இருந்தால சொல்லட்டுமா? கிட்டத்தட்ட உனக்கும் அதே மாதிரி நிலைமை தான் வரப்போகுது. அதனால கதையை கவனமா கேட்டுக்கோ. அப்போதானே உனக்கும் நல்லா புரியும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அவனை வீட்டுல தனியா விட்டுட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் இருந்து சொல்றேன். அப்போதானே கரெக்டா ஃப்ளோ போகும். அன்று நடந்தது. வீட்டில் தனியா இருந்த விஷ்ணு என்ன செய்வது என தெரியாம டிவியை ஒவ்வொரு சேனலா மாற்றிக்கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அன்னோன் நம்பர் என்று வந்தது. அதனை எடுக்கலாமா வேண்டாமா என யோசித்துக் கொண்டிருந்தவன், சரி எடுத்து பார்ப்போம், யாரா இருக்க போறாங்க என்று நினைத்து எடுத்து பேசினான். எதிர்முனையில், ஹாய் பேபி, இன்னைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனா நீ வரவே இல்லை. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னோட ஃபார்ம் ஹவுஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு வேற ஒர்க் இருந்தா முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. எவ்வளோ ஆசையா வந்தேன் தெரியுமா என ஒரு குரல் அவனின் மனதில் தாபத்தை ஏற்றியது. சாரி, யார் நீங்க? யார் நினைச்சு நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க என்றான் விஷ்ணு. நான் தான் ஜாஸ்மின். போன வீக் கூட நாம பப்ல மீட் பண்ணோமே, மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள நீங்க தானே ஃபார்ம் ஹவுஸ் அட்ரஸ் கொடுத்து இன்னைக்கு மீட் பண்ணலான்னு சொன்னீங்க. உங்களை நம்பி நான் வந்தேனே, என்ன சொல்லணும். சரி, நான் கிளம்புறேன் என சிறிது நேரத்திற்கு முன் போதையை கொடுத்த அந்த குரல் கோபமாக ஒலித்தது. ஐயோ, சாரி சாரி ஜாஸ்மின், ஒரு சின்ன ஆஃபீஸ் டென்ஷன், அதனால மறந்துட்டேன். நேற்று கூட உங்களை நினச்சிட்டே இருந்தேன். பட் உங்கள் நம்பரை மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்ததால அன்னோன் நம்பரில் வந்ததால யாருன்னு எனக்கு தெரில. எனக்கு சின்ன வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு இன்னும் 1/2 மணி நேரத்தில் வரேன். நீ அங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிடம் யோசித்தவன் அந்த குரல் தந்த மயக்கத்தால் அவளை சந்திக்க ஃபார்ம் ஹவுஸ் செல்ல கிளம்பினான். விமல் மற்றும் வினைக்கு சொல்ல போன் செய்ய நினைத்தான்.
ஆனால் அவனது போன் சுவிட்ச் ஆஃப் ஆக இருக்க பவர் பேங்க் எடுத்து வந்து சார்ஜ் போட்டுக்கொண்டு கிளம்பினான். அங்கு சென்று பேசிக்கொள்ளலாம் என நினைத்தவன் வேகமாக ஃபார்ம் ஹவுஸுக்கு சென்றான். அவனுக்கு எந்த பெண்ணையும் வர சொன்னதாக ஞாபகமில்லை. ஒருவேளை குடிபோதையில் கூறியிருப்போமோ என்னவோ என்று அவனே சமாதானம் செய்து கொண்டவன் அந்த பெண்ணை பார்க்கும் ஆவலில் வேகமாக அங்கே விரைந்தான். அந்த வீட்டிற்குள் ஒரு சில மீட்டர் தொலைவில் நின்றிருந்த ஒரு கார் நின்றிருந்தது. அவன் அங்கே செல்ல அந்த காரை திறந்து கொண்டு ஸ்லீவ்லெஸ் மற்றும் முழங்கால் மேல் வரை சிறிய கவுன் அணிந்து கொண்டு ஒரு மாடர்ன் பெண் இறங்கி அவனை பார்த்து சிரிக்க அது அவனுக்கு மேலும் மயக்கம் வந்து அவன் பார்ப்பதை வைத்தே அவன் என்ன நினைக்கிறான் என தெரிந்து கொண்டவள், என்ன மிஸ்டர் விஷ்ணு அப்படி பார்க்குறீங்க, விட்டா அப்படியே முழுங்கிருவீங்க போல அது என்று சற்று நிதானித்த விஷ்ணு ஒரு மோகன புன்னகை சிந்து விட்டு அழகிய பக்கத்துல வச்சுக்கிட்டு ரசிக்கலனா அது தப்பா போயிடும். சரியே இங்கே நிக்கிற, வீட்டுக்குள்ள வந்திருக்கலாமே. இல்ல வெளியே வாட்ச்மேன் இருந்தாரு, அவர் எங்க வீதிக்கு பக்கத்து வீதியில தான் இருக்காரு. எங்க அப்பா கிட்ட இங்க வந்ததா சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் இங்கேயே இருக்கேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் உள்ள போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கா ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். இன்னைக்கு அவரை லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறீங்களா? இல்லைன்னா எனக்கு வீட்டுக்கு கிளம்பும் வர கொஞ்சம் பயமாவே இருக்கும். இல்லைன்னா நாம வேற எங்கேயாச்சும் போகலாமா? காஃபி குடிக்க போலாமா? பக்கத்துலயே ஒரு நல்ல காஃபி இருக்கு. ஐயோ, காஃபி குடிக்க போறதா? இதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ஒரு காய் பார்க்காம போக கூடாது. பொண்ணு வேற செம்மையா இருக்கு. ஆடே வந்து என்ன அறுத்துக்கோன்னு சொல்லுது. நாம விட முடியுமா என மனதில் நினைத்தவன் நேராக வீட்டுக்கு சென்று வாட்ச்மேன் அன்று லீவு சொல்லி வீட்டிற்கு அனுப்பினார். அவர் சென்றதை உறுதிப்படுத்திய பிறகு ஜாஸ்மினிடம் வந்தவன் அவரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டேன், இப்ப தைரியமா உள்ள வரலாமே என கேட்டு அவள் வண்டியில் ஏற்றிக்கொள்ள அவளும் சிரித்து கொண்டே வண்டியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். வீட்டிற்கு முன் செல்லவே 2 கிலோமீட்டர் பிடித்தது. சுற்றிலும் பூங்கா, ஒரு புறம் இன்னொரு புறம் மரங்களாக நடப்பட்டிருந்தது. அவை அனைத்தையும் காரை மெதுவாக இயக்கி பார்த்து கொண்டே வந்த ஜாஸ்மின் விஷ்ணுவிடம், உங்களுக்கு ரொம்ப நல்ல ரசனை மிஸ்டர் விஷ்ணு. இந்த இடத்துக்கு வந்தாவே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் தனியா யாரு, அந்த வாட்ச்மேன் மட்டும் பார்க்கிறாரா இல்ல வேற வேலைக்காரங்க உள்ள தங்கி இருக்காங்களா? ஆமா ஜாஸ்மின், இன்னும் 2 பேர் தோட்டத்தை மெயின்டைன் பண்றதுக்கு வச்சிருக்கேன். அவங்க வாரத்துல 3 நாள் மட்டும் வருவாங்க. இன்னைக்கு வரல. இன்னைக்கு நாம 2 பேர் மட்டும்தான் தனியா சந்தோஷமா இருக்க போகிறோம். உனக்கு என்ன வேணாலும் நீ செய்யலாம் என்றான் விஷ்ணு. நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன் நீ பார்க்கத்தானே போற என ஒரு விஷம புன்னையுடன் கூறினான். அவளின் சிரிப்பில் மயங்கியவன் சித்ராவை பற்றியும் விமல் வினை பற்றியும் மறந்தான். அது எவ்வளவு பெரிய தவறு என அவனுக்கு அப்போ தெரியவில்லை. அப்பொழுது பொழுது சாய ஆரம்பித்திருந்தது. உள்ளே வந்தவர்கள் காஃபி போட்டு குடித்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். டிவியில் ரொமான்டிக் வீடியோ பாடல்களை ஓடிவிட்டு விஷ்ணு அந்த காஃபி கப்புகளை எடுத்துக்கொண்டு உள்ளே போய் வைத்துவிட்டு வந்தான். வந்தவன் ஜாஸ்மின் அருகே அமர்ந்தான். அவள் அவனை பார்த்து சிரித்துவிட்டு, சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, உங்களோட டேஸ்டும் சூப்பரா இருக்கு என பாடல்களை ரசித்து கொண்டிருந்தாள். அதனால தானே உங்களையும் இன்வைட் பண்ணியிருக்கேன். அப்பயும் உங்களுக்கு என்னோட டேஸ்ட் புரியலையா என சிரிக்க ஜாஸ்மினும் சிரித்து கொண்டே விஷ்ணுவின் அருகில் சென்றவள் அவள் சட்டையில் இருந்த பட்டன்களை ஒவ்வொன்றாக கலட்ட ஆரம்பித்தாள். 2 பட்டன்கள் மீதம் இருக்கும் பொழுது விஷ்ணுவிடம், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும், இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு என கேட்டாள். அவள் சட்டையை கலற்றும் போதே வேறு உலகத்திற்கு சென்றிருந்த விஷ்ணு அவள் என்ன கூறினாள் என கேட்காமல் என்ன சொன்ன கேட்க அவள் சிரித்து கொண்டே, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டேன் என கூற தலையை சொரிந்து கொண்டே நேராக போய் லெஃப்ட் திரும்பினா ஒரு ரூம் இருக்கும், அதுக்குள்ள போங்க என்று கூறினாள். உள்ளே போனவள் சிறிது நேரம் கழித்து விஷ்ணுவை கூப்பிட்டாள். விஷ்ணு விஷ்ணு எங்கே இருக்கீங்க, சீக்கிரம் இங்க வாங்க என கத்தினாள். அவள் எதற்கு கத்தினாள் என தெரியாமல் வேகமாக பாத்ரூமுக்கு சென்றாள். வேகமாக இடித்ததில் பாத்ரூம் கதவு திறந்தது. நேராக அவளிடம் சென்றவன், என்னாச்சு ஜாஸ்மின், ஏதாவது பிரச்சனையா என கேட்டாள். ஆமா, நான் ஒரு உருவத்தை பார்த்தேன். குளிச்சுட்டு இருக்கிறப்போ என் பின்னாடி ஏதோ நிக்கிற மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு முடி எல்லாம் மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட, இங்க என்ன பண்ற, நான் குளிச்சுட்டு இருக்கிறது தெரியலையா என்று கேட்டேன். அப்போது நிமிர்ந்து என்ன பார்த்துச்சு. முகத்துல எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு. அங்கங்கே ஒரு சில இடத்துல சதை தொங்கிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து ரத்தம் மொழிகி கொண்டிருந்துச்சு. கையில பெரிய பெரிய நகைலாம் இருந்துச்சு. என்கிட்ட வர பார்த்துச்சு, அதனாலதான் கத்தினேன் என கூறினான். அதனை கேட்டு அவன் ஒருவேளை அந்த உருவம் சித்ராவோ இருக்குமோ என பயந்தான். அதன் பிறகு அங்கு டவல் மட்டும் கட்டி நின்று கொண்டிருந்த ஜாஸ்மினை கவனித்தான். அப்பொழுதே அவனது பயம் முழுவதும் மறைந்தது. அரைகுறையாக நின்றிருந்த ஜாஸ்மின் அவனது கண்களில் தெரிந்த தாபத்தைக் கண்டு சிறிய சிரிப்பு சிரித்தாள். அவளிடம் வந்த அவன் அவளை கட்டி கொண்டான். மீண்டும் ஜாஸ்மின் கத்த, என்ன என்று கேட்டவன், இல்ல அங்க ஒரு உருவம் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன் என கூறியவள் வெளியே சென்றாள்.
இதில் சற்று கடுப்பான விஷ்ணு பல்லை கடித்துக்கொண்டு வெளியே வந்தான். ஜன்னலை பார்த்தவாறு டவல் மட்டும் கட்டிக்கொண்டு தலையில் இருந்த உடல் மேல் நீர் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருக்க அதை பார்த்த விஷ்ணு மீண்டும் அவனிடம் சென்றவன் அவளை திரும்ப அவளை தலையை கீழே பார்த்தவாறு முடி முழுவதும் அவள் முகத்தில் போட்டவாறு நின்றிருந்தாள். ஜாஸ்மின், எதுக்கு இப்படி பேயாட்ட நிக்கிற? என்னாச்சு உனக்கு? வா, சாப்பிட்றியா? ஃபுட் ஆர்டர் பண்ணட்டுமா என பேசிக்கொண்டு இருக்க கீழே இருந்து ஜாஸ்மின் குரல் கேட்டது. விஷ்ணு, எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. நான் கிளம்புறேன். நாம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். சாரி, என்னை மன்னிச்சிருன்னு. ஜாஸ்மின் கீழே இருக்கிறானா? அப்போ இங்க இருக்கிறது யாரு என நினைத்தவன் மெதுவாக அந்த உருவத்தை திரும்பி பார்த்தான். அது நேராக பார்க்க அதன் முடிகள் தானாக விலகியது. முகத்தில் 3/4% எலும்புகள் மட்டுமே தெரிய மீதி சதை ஒட்டி கொண்டு இருந்தது. அந்த சதைகளிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டு இருந்தது. இதை பார்த்த விஷ்ணு, ஜாஸ்மின், என்னை கூட்டிட்டு போ, என்னை விட்டுட்டு போயிடாது என கத்தும் பொழுது கார் கிளம்பி வெளியே செல்லும் சத்தம் அவனுக்கு கேட்டது. அவனும் ஓட முற்படும் பொழுது அவனால் ஓட முடியவில்லை. சித்ரா, என்னை விட்டுடு. நான் செஞ்ச தப்புதான். நான் இனி அந்த மாதிரி செய்ய மாட்டேன். இனி செய்ய மாட்டேன், விட்டுரு. ஆனால் அது எதற்கும் பதில் கூறாமல் அவனை வெறுத்து பார்த்தது. அவன் கால்கள் இரண்டையும் அது பிடித்து கொண்டு இருந்தது. இதற்கு மேல் தன்னால் எதுவும் செய்ய இயலாது என அறிந்தவன் அவனது போனை எடுத்து விமலுக்கும் வினைக்கும் மாறி மாறி போன் செய்து பார்த்தான். அவனுங்க நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு தூங்கி கொண்டிருப்பதை அறியாமல் பாவம் இவன் மட்டும் பயத்தில் ஓடிக்கொண்டிருந்தவன் அப்போதான் கவனித்தான், அவன் அவ்வொரு விருதிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை. அதே இடத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கும் என அறிந்தவன் பயங்கரமாக அலறினான். அப்பொழுது அவனது போன் கீழே விழுந்து சிதறியது. அவனது காலை பிடித்துக்கொண்டு இழுத்து கொண்டு போன அவ்வுருவம் அவன் கைகளில் எல்லாம் கத்தியை கொண்டு கிழித்தது. அவன் அலறிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவனது உடைகள் ஒவ்வொன்றையும் கிழித்து எறிந்தது. அவன் நிர்வாணம் ஆக்கப்பட்டான். அது என்ன செய்ய போகிறதோ என பயத்தில் இருந்தவன் அதனிடம் இருந்து விடுபட போராடி கொண்டு இருந்தான். சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனது பிறப்புறுப்பை பிடித்து அறுத்து எறிந்தது. வழியில் அவன் அலறி அறழல் அந்த வீட்டை தாண்டி எங்கும் கேட்டிருக்காது. எத்தனை பெண்களின் அலறல் அவ்வாறு அடங்கியிருக்கும். இவனது அறலும் அலறியது. அவன் கதறிக்கொண்டிருக்கும் போதே எத்தனை பெண்ணோட வாழ்க்கையை நீ நாசமாக்கின, அதற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? என்னை விட்டுடு, என்னை விட்டுடு என கேட்டுக்கொண்டே இருந்தவன் அந்த உருவத்திடமிருந்து தப்பித்து ஓடினான். அவனை பாய்ந்து வந்து பிடித்த அவ்வுருவம் அவனை கீழே இழுத்து அருகில் இருந்த ஒரு ஆணியை எடுத்து இரு பாதங்களிலும் குத்தி எடுத்தது. அவன் உடம்பிலிருந்து ரத்தம் அனைத்துமே ஒவ்வொரு பாகத்திலிருந்தும் வெளியேற மயக்க நிலைக்கு சென்றான். அவன் கடைசியாக, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன் கூடவே வந்துடுவாங்க, கவலைப்படாத, தனியெல்லாம் உன்னை அனுப்ப மாட்டேன் என்ற குரல் கேட்டது. பின் அவன் முகத்துக்கு அருகே வந்த அந்த உருவம் அவனது கழுத்தை அறுத்தது. பின் அவனது ரத்தம் கொண்டு தீராத வினை என்று எழுதியது. பின் அவனை மேலிருந்து அறையில் போட்டு விட்டது. அதுக்கு அப்புறம்தான் நீங்க வந்தீங்க. அன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம இருந்திருந்தா நீங்க அவனை காப்பாத்திருக்கலாம். என்ன பண்றது, எல்லாம் நீங்க செஞ்ச வினை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க தான் கொலை செஞ்சேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வேற மாதிரி சொல்றீங்க. நீங்க பொய் சொல்றீங்க. உங்களை நான் நம்ப மாட்டேன். என்னாச்சுன்னு உண்மையை சொல்லுங்க என்று அவன் கேட்க அவனுக்கு ஒரு வீடியோவை காண்பித்தார்கள். விஷ்ணு ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு அந்த வீட்டிற்குள் செல்வது பதிவாகியிருந்தது. அந்த வீடியோவில் அவனும் அவளும் டிவி பார்த்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. இதை ஜூம் செய்து பார்த்த பொழுதுதான் விமலுக்கு புரிந்தது அந்த பெண் அவனுக்கு எதிரே நிற்கும் அபி என்று. ஏய், நீதானே இந்த வீடியோல இருக்கிறது. நீங்க நாடகம் போட்டு அவனை ஏமாத்தி இருக்கீங்க. அப்ப பேய் மாதிரி நடிச்சு பயமுறுத்தி அவனை சாகடிச்சு இருக்கீங்க, அப்படித்தானே? அவனுக்கு பேய்னா பயம்னு தெரிஞ்சு அவனை தின தினம் பயமுறுத்தி கொலை செஞ்சு இருக்கீங்க. அதுவும் நல்லா திட்டம் போட்டு. என்ன அது மாதிரி உங்களால கொல்ல முடியாது. நான் பேய்க்கும் பயப்பட மாட்டேன், பிசாசுக்கும் பயப்பட மாட்டேன். நீங்க கத்திய வைத்து வேணா என கொலை செய்யலாம், பார்க்கலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னு. அக்கா, இன்னும் என்ன இவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க என்று இருட்டிலிருந்து இவர்களை நோக்கி ஒரு உருவம் முன்னால் வந்தது. அதனை கூர்ந்து நோக்கிய விமல், சித்ரா, நீயா? நீ இறந்துட்டேன்னு தானே விஷ்ணு சொன்னான். எப்படி உயிரோட இருக்க? அப்ப இவங்களோட சேர்ந்து நீயும் டிராமா போட்டு இருக்கியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ தான் விஷ்ணு சாகரத்துக்கு முதல் காரணமா இருந்திருப்ப. எங்களை பத்தி எல்லா விஷயமும் உனக்கு தான் நல்லா தெரியும். நாங்க ஆதாரத்தை அளித்தாலும் நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு இருந்திருப்ப. உன்னை அப்பவே கொல்லாம விட்டது எவ்வளவு பெரிய தப்பா போயிடுச்சு. இங்கேயோ விமலின் செல்போனை ட்ரேஸ் செய்ய முயற்சி செய்தன. கடைசியாக விமலின் செல்போன் அவனின் பாரிலிருந்து வெளியே வந்த சிறு நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. அதற்கு பின் அது ஆனாகவே இல்லை. அதனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. யார் இதை செஞ்சிருக்காங்க? வினை, உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? யார் மேல டவுட் இருக்கா?
உங்க 3 பேர் மேல கொலை செய்யற அளவுக்கு கோபம் யாருக்கு இருக்கும்? அந்த சித்ரா பொண்ணு கூட செத்துடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அவளுக்கும் சொந்த பந்தம் யாரும் இல்ல. அவளுக்கும் பழி வாங்கவும் யாரும் வரமாட்டாங்க. அப்படி இருக்கப்போ இந்த வேலையெல்லாம் செய்யறது யாரா இருக்கும் என வினயிடம் கேட்க அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. ஐயோ! நாம என்ன 1, 2 தப்பா பண்ணியிருக்கோம்? திருமண பக்கம்லாம் தப்பு பண்ணியிருக்கோம். இது மட்டும் இவருக்கு தெரிஞ்சா இவரே எங்கள கொலை பண்ணிடுவாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே! அவரிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் ஏதோ யோசித்துக் கொண்டே இருந்தான். அதனை பார்த்த அவர், "என்னடா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அப்ப ஏதோ பெருசா செஞ்சிருக்கீங்க. எதா இருந்தாலும் சொல்லுங்க. அப்போதான் நான் ஏதாவது செய்ய முடியும். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?" "ஐயோ அப்பா! நாங்க எதுவுமே பண்ணல. சித்ரா கேஸ்க்கு அப்புறம் நாங்க எதுவுமே செய்யல. எங்கள நம்புங்க. ஒருவேளை சித்ரா கூட இதெல்லாம் பண்ணலாம்ல." அப்புறம், "அப்பா விஷ்ணு கேஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? எவிடன்ஸ் ஏதாவது கிடைத்ததா? அந்த வாட்ச்மேன் என்ன சொன்னான்?" என்றான் வினய். "நீ சொல்றது கரெக்ட்டா இருக்கலாம். சித்ரா இறந்து விட்டாள் அப்படின்னு கன்ஃபார்மா தெரியல. நான் எதுக்கும் நல்லா விசாரிச்சு சொல்றேன். வேற ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா அதையும் சொல்லுங்க. அப்பதான் விமல காப்பாத்த முடியும். உன்னையும் காப்பாத்த முடியும். புரிஞ்சுக்கோ." விஷ்ணு கேஸ்ல பெருசா எதுவும் கிடைக்கல. அவனோட ஃபோனுக்கு ஒரு கால் கடைசியா வந்திருக்கு. அதே கால் அன்னைக்கு 2 டைம் வந்திருக்கு. அதை வைத்து அந்த நம்பரின் அட்ரஸ் தேடும்போது இறந்து போன ஒருத்தரோட ஐடிய வச்சு வாங்கின ஃபேக் நம்பர். அந்த கடைக்காரனை பிடித்து விசாரிச்சபோது அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு வயசான அம்மா வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னான். அதுக்கு மேல ஒன்னும் தெரியல. கடைசியா அவங்க 2 பேருக்கும் தான் திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்கான். உங்களுக்கு கூப்பிட்ட நேரத்துக்கு போலீஸுக்கு கால் பண்ணியிருந்தா கூட அவனை காப்பாத்திருக்கலாம். உங்களெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன சொன்னாலும் கேட்பதில்ல. உங்களெல்லாம் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டோம். எங்கள சொல்லணும். அந்த வாட்ச்மேன் கூட விஷ்ணு தான் லீவு கொடுத்து அனுப்புனார் என்று சொன்னான். அவன் கிளம்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு கார் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி நின்று இருந்ததையும் சொன்னான். பார்க்கவே பழைய கார் மாதிரி இருந்தது என்றும் சொன்னான். அந்த ஏரியா ஃபுல்லா ஃபாரஸ்ட்டா இருக்கிறதால அங்க சிசிடிவி எதுவும் கிடைக்கவும் வாய்ப்பு இல்ல. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு தான் தேடிட்டு இருக்கோம். எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. என்னால எதுலயுமே கவனம் செலுத்த முடியல. சிட்டி ஃபுல்லாவே ரவுண்ட் அப் பண்ணி தேடிட்டு இருக்கோம். சித்ராவோட வீடு, அவள் வேலை செஞ்ச இடம் எல்லாமே தேடி பார்த்தாச்சு. அவ கூட இருந்தவங்களும் அவர் இறந்துட்டான்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி நீ பத்திரமா வீட்டுக்கு கிளம்பு. நீ எங்கேயும் போக வேண்டாம். வீட்டிற்கு எதுக்கும் ஆள் எக்ஸ்ட்ரா பாதுகாப்புக்கு வச்சுக்கோ. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். கான்ஸ்டபிள கூட்டிட்டு வந்து வீட்ல விட சொல்றேன். தனியா போக வேண்டாம் என்று கூறிவிட்டு ஒரு கான்ஸ்டபிளை அழைத்து அவனை வீட்டில் விட்டுமாறு சொன்னார். அதன் பிறகு எம்எல்ஏக்கு ஃபோன் செய்தவன், "ஹலோ சதாசிவம், விமல் இன்னும் கிடைக்கல. நீங்க உங்களோட ஆளுங்கள வச்சு தேடி பார்க்க சொல்றீங்களா? இது பிரஸ்ல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏற்கனவே விஷ்ணு கேஸ் பெரிய தலைவலியா போயிட்டு இருக்கு. அதுலயும் யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு மாணிக் டெத்லயும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவன் தற்கொலை செஞ்சு இருக்க மாட்டான்னு. நம்ம வினய் தப்பிக்க ஆபத்து இருக்கும். அவனே இப்பதான் கான்ஸ்டபிள் வச்சு வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். இதை யாரு பண்றாங்கன்னு சுத்தமா தெரியல. நானும் எல்லா பக்கம் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். தம்பி கிட்ட வீட்ல எக்ஸ்ட்ரா பாதுகாப்புக்கு ஆள் போட சொல்லியிருக்கேன். அவன் கேட்காம இருந்தாலும் இருப்பான். அதனால நீங்களும் எக்ஸ்ட்ராவா நல்ல ஆள பார்த்து பாதுகாப்புக்கு போடுங்க. விமலுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல என டிஎஸ்பி சேகர் சொல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு சேகர். நீ பேசுறதுல எவ்வளோ பதட்டமா இருக்குன்னு தெரியுது. விமல் காணாமல் போனது உனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனால் இந்த நேரத்துல நீ பதட்டப்பட்டா அது தப்பா போயிடும். விமலின் உயிருக்கு கூட ஆபத்தா முடிஞ்சிடும். எப்பவும் போல ஒரு கேஸை எப்படி நீ டீல் பண்ணுவியோ அதே மாதிரி நீ விமலை தேடு. நான் என்னோட ஆளுங்களை விட்டு தேட சொல்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. வினய் பற்றி நீ யோசிக்க வேண்டாம். இருக்கிற பிரச்சனை முதல்ல பாரு. அவனை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணு. இப்படியே ஒரு நாள் சென்றது. எங்கு தேடியும் விமல் கிடைக்கவில்லை. விஷ்ணுவின் கேஸிலும் எந்த முன்னேற்றமும் தெரியவில்லை. இதனால் பிரஸ் மீடியா சொசைட்டியில் பெரிய இடத்தில் இருப்பவர்களின் பிள்ளைகளுக்கே இந்த நிலைமை என்றால் பாமரர்களின் பிள்ளைகளுக்கு என்ன நிலைமை வருமோ? காவல்துறை அலட்சியமாக செயல்பட்டு வருகிறது என நார் நாராக கிழித்துக் கொண்டிருந்தது. இது ஒரு புறம் டிஎஸ்பிக்கு பெரிய தலைவலியாக வந்தது. விமலை நினைத்து வரிந்து கொண்டிருந்தனர். சிறிது நேரம் வீட்டிற்கு சென்று வரலாம் என்று வீட்டிற்கு சென்றார். வீட்டிற்கு சென்றவரோ அவரின் மனைவி எந்தவித வருத்தமும் இல்லாமல் எப்பவும் போல் வேலையை செய்து கொண்டிருப்பதை பார்த்த அவருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அவரிடம் சென்றவர், "சுமி, என்ன பண்ணிட்டு இருக்க?" என்றார் சேகர். "பார்த்த தெரியலையாங்க, காய்கறி வெட்டிட்டு இருக்கேன். மதியத்துக்கு சமைக்க வேண்டாமா? நீங்க வெளியில சாப்பிடுவீங்கன்னா நான் விரதமா இருக்க முடியும்? இன்னைக்கு என்ன அதிசயமா இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கும் சேர்த்து சமைக்கவா?" என்று அலட்சியமா கேட்ட மனைவி எரிச்சலுடன் பார்த்தான். "நம்ம பையன் காணாம போய் 2 நாள் ஆச்சு. அதை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா மதியத்துக்கு சோறு சமைக்கணும்னு வருத்தப்படுற.
உன்னை பார்த்தா யாராவது காணாம போன பையனோட அம்மான்னு சொன்னா நம்புவாங்களா? நான் சோறு தண்ணி இல்லாம தூங்காம நாய் மாதிரி தேடிட்டு இருக்கேன். நீ ஜாலியா வீட்ல உட்காந்து தின்னுட்டு இருக்க. விமல பத்தி ஏதாவது கவலை இருக்கா உனக்கு? நான் எதுக்கு கவலைப்படணும்? அவன் எனக்கு பையனே இல்லைன்னு நான் எப்பவோ தலைமுழுகிட்டேன். அந்த மாதிரி ஒரு கேவலமான மகன் இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கிறது நல்லது. உங்களுக்கு அவனை பற்றி என்ன தெரியும்? அவன் கூட உட்காந்து பேசியிருக்கீங்களா? அவன் என்ன பண்றான், ஏது பண்றான்னு கொஞ்சமாச்சும் நினைச்சு பார்த்தீங்களா? அவன் காசு கேட்டா எதுவுமே கேட்காம கொடுக்க வேண்டியது. அவன் என்ன தப்பு பண்ணாலும் அதை தட்டி கேட்காம, திருத்தாம அப்படியே விட்டது உங்க தப்பு. நானே கேட்டாலும் என்னையும் அடக்கி விடுறீங்க. அதுதான் இப்போ இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் ஆயிருக்கு. எவ்வளோ பேர் உங்க அருமை பிள்ளையால கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கைய அவங்க நாசம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களெல்லாம் இப்படிதான் ஒரு தண்டனை வேணும். அம்மாவை தாண்டி நானும் ஒரு பொண்ணு தான். அப்பப்போ யாராவது இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி வெறி பிடிச்ச மிருகங்களுக்கு பயம் வரும். இப்படிப்பட்ட பிள்ளைய பெத்ததுக்கு தான் நான் வருத்தப்படணும். உங்களுக்கு அந்த கவலை இருக்காது. அவன் என்ன பண்ணாலும் சரிதான்னு சொல்லுவீங்க. ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன். அவனை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சப்போ நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இவ்வளோ நடந்தும் அவனை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்கிற நீங்க உயிரோட இருக்கதே வேஸ்ட். வெளியே போய் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட புள்ளைக்கு அப்பான்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் அவன் இந்நேரம் உயிரோட இருக்க மாட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் போனாமா உங்க கையில கிடப்பான். அப்ப வச்சு கொஞ்சிக்கோங்க. ஆனால் அவனை இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடாதீங்க. இந்த வீடு என் மாமனாரோட கோவில். இதை நான் பார்த்து பார்த்து சுத்தமா வச்சுட்டு இருக்கேன். அவனை இங்க கூட்டிட்டு வந்து இந்த கோயிலை அசுத்தம் பண்ணிடாதீங்க. அவனோட மூஞ்சியை கூட நான் பார்க்க விரும்பல. அந்த சித்ராவோட கேஸை நீங்க தானே எல்லா ஆதாரத்தையும் அழிச்சு அந்த கேஸை இழுத்து முடினீங்க. ஆனா ஒன்னு சொல்றேன், அந்த சித்ரா இதையெல்லாம் பண்ணல. அவளை மாதிரியே பாதிக்கப்பட்ட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒருத்தவங்க தான் இதை பண்றாங்க. உங்க பசங்க என்ன 1, 2 தப்பா பண்ணியிருக்காங்க? யாருன்னு சொல்றதுக்கு? அங்கதான் பெரிய லிஸ்டே இருக்கே. நானும் யாருன்னு சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், விஷ்ணுவோட கேஸ்ல ஒரு ஃபோன் நம்பர் வயசானவங்க ஒருத்தவங்க வந்து வாங்கினாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, அது வேற யாரும் இல்ல, நான் தான். எனக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியும். நான் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன். அவங்க யாருன்னு கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். என்ன அரெஸ்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறியவர் திரும்ப அவருடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார். இதையெல்லாம் கேட்ட சேகருக்கு தலையே சுற்றியது. அவர் மனைவி கூறிய ஒவ்வொன்றும் அவர் தலையில் இடியே இறக்கியது போலிருந்தது. சிறிது நேரம் அப்படியே பிரமை பிடித்தவர் போல் உட்கார்ந்திருந்தார். இங்கேயும் நீ ரொம்ப லேட்டு கண்ணா, இதை நீங்க முன்னாடியே செஞ்சிருக்கணும். எல்லாம் என்ன பண்ண போறான்னு தானே நீங்க விட்டுட்டீங்க. இப்ப பாரு, அதுதான் உங்களுக்கு எமனா வந்து நிக்குது. நான் எவ்வளவு ஆசை, எவ்வளவு கனவோட இருந்து தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. உங்களை எல்லாம் சும்மா விட்டா இன்னும் எத்தனை பேரோட கனவை நாசமா போகும். என்னோட ஃப்ரெண்ட் என்னடா செஞ்சா, அவளே அவளே தற்கொலை செஞ்சுக்க வச்சிட்டீங்களே. அதுக்காக தானே நான் நியாயம் தேடி வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்ககிட்ட இருந்து அந்த ஆதாரங்களை நான் சேகரிச்சேன். உங்ககிட்ட இருக்க அந்த பண பதவியில இருக்கிறவ உன் அப்பா இதெல்லாம் வச்சு தானே கேஸ ஒண்ணுமே இல்லாம செஞ்சீங்க. இன்னைக்கு யாரு வந்து எங்ககிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். என்கிட்ட காசு கொடுத்து தப்பிக்கலாம்னு நினைக்காத. நீங்க செஞ்ச கொடுமையெல்லாம் கொஞ்சமா நஞ்சமா எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்லணும் இல்ல. சித்ரா 3 மாதங்களுக்கு முன்பு 2 மாதங்களில் நடைபெற உள்ள ஐஏஎஸ் தேர்விற்கு படித்துக் கொண்டிருந்தாள் சித்ரா. திடீரென அவர் ரூமின் கதவு திறந்து கொண்டு வந்த அவளது தோழி ஸ்வேதா குப்புற விழுந்து அழுக ஆரம்பித்தாள். அதை பார்த்து பதட்டப்பட்ட சித்ரா அவளிடம் சென்று என்ன நடந்தது என்று கேட்டாள். அவள் எதற்கும் பதில் சொல்லவே இல்லை. அழுகை நிறுத்தவும் இல்லை. சித்ராவும் திரும்ப திரும்ப கேட்க எந்த பதிலும் இல்லை. அவளை எழுப்பி உட்கார வைத்தவள் நீரை எடுத்து குடிக்க கொடுக்க அவள் மறுத்தும் அவள் வாயில் கொஞ்சம் ஊட்டினாள். அவளை முதுகில் தட்டி கொடுத்து சிறிது ஆசுவாசமாக நேரம் கொடுத்தார். கோதுமை நிறத்தவளின் முகம் தேம்பி தேம்பி அழுதவளின் முகம் முழுவதும் சிவந்திருந்தது. என்னாச்சு ஸ்வேதா, எதுக்கு இப்படி அழுகிற? அப்பா ஏதாவது சொன்னாரா? மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரா? உனக்குள்ள ஏதாவது சண்டையா? நான் வேணா அப்பா கிட்ட பேசவா என்றாள் சித்ரா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவர் எதுவுமே பண்ணல. இது நானா தேடிக்கிட்ட வினை. என்னோட வாழ்க்கை பாழா போகும்னு என் விதியில் இருந்திருக்கு. இதுக்கு யாரு பொறுப்பாக முடியும்? என்னோட வாழ்க்கையே வெட்டியா போச்சு. இனி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனமும் இல்லை என்று அழுது கொண்டே கூறினாள் ஸ்வேதா. புரியுற மாதிரி சொன்னாதானே எனக்கு தெரியும். இவ்வளோ நாள் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறது பிரச்சனையா இருந்துச்சு. இப்போதான் 6 மாசம் டைம் கொடுத்துருக்காருல்ல, அதுக்குள்ள ஏதாவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற வழியை பாரு. எனக்கு நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் இருக்கு. நான் இன்னைக்கு சில விஷயங்களை படிச்சதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். நீ நாளைக்கு பொறுமையா உட்காந்து படி.
உனக்கு நாளைக்கு நைட் ஷிஃப்ட் தானே, எதுக்கும் கவலைப்படாத. என்ன நடந்தாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். யாரை பத்தியும் எதை பத்தியும் நினைச்சு பயப்படாத. உனக்கு என்ன கஷ்டம்னாலும் என்கிட்ட சொல்லு. எனக்காக நீ எவ்வளோ பண்ற, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? சரி, ஏற்கனவே லேட்டாச்சு. நான் காலைல 6 மணிக்கு போகணும். நீயும் தூங்கு. ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்க. கண்ணு முழிச்சிட்டு இருக்காத. எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் என கூறியவள் அவளின் பெட்டில் சென்று படுத்துக்கொண்டாள். காலையில் அவள் சொன்னது போலவே நேரத்தில் கிளம்பி வேலைக்கு சென்று விட்டாள். அவள் செல்லும்போது ஸ்வேதா எழவில்லை. வேலைக்கு நேரமானதால் கிளம்பிவிட்டாள். வேலை முடிந்து வந்தபோது ஸ்வேதா காணவில்லை. எங்காவது வெளியே சென்றிருப்பாள் என நினைக்கும் பொழுது அவளது செருப்பு அறையின் வெளியிலேயே இருந்தது. பாத்ரூமை திறந்து பார்க்கும் பொழுது டைல்ஸ் முழுவதும் ரத்தம். ரத்தம் அனைத்தும் உடம்பிலிருந்து வழிந்து இறந்து கிடந்தாள். அதை பார்த்து அவள் அலறியது ஹாஸ்டலில் இருந்த அனைவருக்கும் கேட்க ஓடி வந்தன. பக்கத்தில் அறையில் இருந்த பெண் முதலில் வந்தவள் வார்டனுக்கு போன் செய்து அவர்கள் தங்கியிருக்கும் 3வது மாடிக்கு வரச் சொன்னாள். உடனே போலீஸுக்கும் போன் செய்ய அவர்களும் இருந்தனர். அவள் பாடி எடுத்து கொண்டவர்கள் எவிடன்ஸ் இருக்குமா என தேடினார்கள். அவள் பெட்டிற்கு பக்கத்தில் இருந்த டேபிளின் மேல் ஒரு லெட்டர் இருக்க அதை எடுத்து படிக்க, ஒரு கான்ஸ்டபிள் சார் என கத்தினாள். இதை கேட்டு அருகில் வந்த எஸ்ஐ, என்னாச்சு கான்ஸ்டபிள், எதுக்கு கூப்பிட்டீங்க, ஏதாவது கிடைச்சதா? ஆமா சார், அந்த பொண்ணு ஆல்ரெடி சூசைட் நோட் எழுதி வச்சிருக்கா, இங்க பாருங்க என அந்த லெட்டரை காண்பித்தார். அதில், எனக்கு இந்த உலகில் வாழ ஆசை இல்லை. என்னால் என் தந்தைக்கும் அவமானம் ஏற்பட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் நினைத்த மாதிரி என்னால் கல்யாணம் செய்து கொள்ளவும் முடியாது. அதுக்கு தகுதியும் எனக்கு இல்லை. என்னை மன்னித்து விடுங்க அப்பா. உங்களுக்கு நான் நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டேன். இதுக்கு மேல உங்களை கஷ்டப்படுத்துவது எனக்கு இஷ்டமில்லை. இப்படிக்கு ஸ்வேதா என எழுதியிருந்தது. அதன் பின் சித்ராவிடம் வந்தவர்கள், என்ன நடந்தது, கடைசி அவனிடம் ஏதாவது சொன்னாலா என கேட்க, சித்ராவும், இல்லை, நேற்று ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தா. வீட்டுக்கு வரும்போதே அழுதுட்டே தான் வந்தா. நான் என்ன ஏதுன்னு கேட்கும் அவ சொல்லவே இல்லை. அப்பவே அவ, நான் இருக்கவே கூடாது, நான் வாழ்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நானும் அதை பெருசா எடுத்துக்கல. எனக்கும் ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட், அதனால நான் 6 மணிக்கு கிளம்பிட்டேன். எனக்குன்னு எல்லாமே அவ தான். அழுதுட்டே இருந்தவள் கடைசி வரை என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா கடைசியில அவ இப்படி பண்ணிப்பான்னு நினைக்கவே இல்லை. அவளிடம் வாக்குமூலம் வாங்கி கொண்டவர்கள் அந்த லெட்டரில் இருந்த கையெழுத்தை அவளோடு தான் என கேட்டு தெரிந்து கொண்டனர். அருகிலிருந்தவரிடம் வார்டனிடம் விசாரித்துவிட்டு ஸ்வேதாவின் அப்பாவிற்கு தகவல் சொன்னார்கள். தன் கண்ணின் கண்மணி போல் பார்த்த தன் பெண்ணை தடலமாக பார்த்தவர் உடைந்து விட்டார். அவளிடம் வந்த சித்தா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எதுக்காக தற்கொலை பண்ணிட்டான்னு கூட தெரியல, என் கூட கடைசியா நம்பாம போயிட்டாளேப்பா. இருவரும் மாறி மாறி தங்களை ஆறுதல் படித்துக் கொண்டவர்கள் ஸ்வேதாவின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து வாங்கி கொண்டு அவனின் ஊருக்கு சென்றனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கதை கூற ஆரம்பித்தனர். அந்த பொண்ணு ஏதோ தப்பான தொழில் பண்ணிட்டு இருந்தா, அது அவங்க தங்கியிருந்த இடத்துல தெரிஞ்சு அவமானம் தாங்காம தற்கொலை செஞ்சுட்டா. இல்லப்பா, அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணலாமா. அந்த பையனை இவ்வளோ அனுபவிச்சுட்டு இவ்வளோ கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டானாமா. அதனாலதான் மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிடுச்சாமா. இன்னொருவரோ, அந்த பொண்ணு படிக்கிற இந்த ஆளுக்கே பிடிக்கவே இல்லை. இந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, இவன் தான் கல்யாணம் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அதனால அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிட்டு இருக்கும். ஊருக்குள்ள இந்த மாதிரி நிறைய இவ்வாறு ஒவ்வொருவரும் அவர்கள் கூறும் கதையை கூறிக்கொண்டு போக ஸ்வேதாவா அப்பா இதை கேட்டு இடிந்து விட்டார். அடுத்த நாளை துக்கம் தாழாமல் மாரடைப்பு வந்து அவரும் இறந்து விட்டார். இதனை சித்ராவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏற்கனவே ஸ்வேதாவை இழந்தவள் அவளுடைய அப்பாவை இறந்ததையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யாருமற்ற அவளுக்கு தந்தை போலவே இருந்தவர் இறந்ததை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவளை கொல்லி வைத்தவள் சிறிது நாட்கள் அங்கேயே இருந்தாள். ஸ்வேதாவின் அப்பாவிற்கு பூர்வீக இடமும் 3 வீடுகளும் இருந்தது. அதை அனைத்தையும் ஸ்வேதா இறந்த பின் சித்ராவின் பேரில் எழுதி வைத்து விட்டதாக வக்கீல் போன் செய்து கூறினார். இதை கேட்டதும் சித்ராவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சிறிது வயது ஞாபகங்களுக்கு சென்றாள். சித்ரா ஆசிரமத்தில் வளர்ந்தவள். அவளுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. சிறுவயது முதலே அவளுக்கு ஆசிரமம்தான் எல்லாமே. பள்ளி படிப்பு முழுவதுமாக முடிந்தவுடன் என்ன செய்வது என தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். அவளருகே வந்த ஆசிரமத்தின் வார்டன் ஒரு பேப்பரை கொண்டு வந்து நீட்டினான். அது என்ன என கேட்ட சித்ராவிடம், நீ எடுத்த மார்க்குக்கு உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, அதனால நீ காலேஜுக்கு போய் படிக்க போற, ஆல் தி பெஸ்ட், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்று கூறினான். அதை கேட்டவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாம் இருக்கும் நிலைமைக்கு காலேஜுக்கெல்லாம் சென்று படிக்க முடியாது என நினைத்தவள் அவள் ஆசைப்பட்ட படிப்பை எடுத்து படிக்க சீட் கிடைத்தது. மகிழ்ச்சியாக இருந்தது. நாட்கள் உருண்டோடியது. காலேஜும் திறந்து கிளாஸுக்கு சென்றாள். உள்ளே இருந்த மாணவர்கள் அனைவரும் இவளையே பார்ப்பதை அறிந்து தலையை தாழ்த்தி கொண்டு ஒரு பெஞ்சில் சென்று அமர்ந்தாள். அப்போது, ஹலோ மிஸ் பியூட்டிஃபுல், ஐ எம் ஸ்வேதா, உன்னோட நேம் என்ன?
தன்னிடம் யாரோ பேசுவதை உணர்ந்து தலையை தூக்கினாள் சித்ரா. அவள் கூறியவற்றை கேட்டு சிரிப்புடன் என் பெயர் சித்ரா என கூறினாள். எங்கேதான் ஆசிரமத்திலிருந்து வந்தது தெரிய வந்தால் அனைவரும் தன்னை கேலி செய்வார்கள் என நினைத்து அனைவரிடம் இருந்து ஒதுங்கி இருக்க நினைத்தாள். ஆனால் அவளை தனித்திருக்க விடாமல் அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டே இருந்தாள் ஸ்வேதா. சில நாட்கள் இவன் நட்பு இன்னும் இறுக்கமாகியது. சித்ரா ஆசிரமத்திலிருந்து வருகிறாள் என தெரிந்தும் ஸ்வேதா அவளை எந்த பாகுபாடும் காட்டாமல் கூடவே இருந்தாள். அவள் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு சென்றவள் அவள் அப்பாவிடம் அறிமுகம் செய்து, அப்பா சித்ரா வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டேன், இப்போ இங்க கூட்டிட்டு வருவேன்னு கேட்டுட்டே இருந்தீங்களே, பாத்துக்கோங்க, இப்போ ஓகேவா? காலேஜ் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. இப்போதான் நீ கூட்டிட்டு வந்திருக்க. அதுக்கு இந்த பில்டப் எல்லாம் தேவைதானா? சரி, அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. சித்ராவின் கையை பிடித்துக்கொண்டு இழுத்து போன ஸ்வேதா ஒரு படத்தின் முன் நிற்க வைத்து, இவங்க தான் என்னோட அம்மா. நான் பிறந்து 2 வருடத்திலே இறந்துட்டாங்க. நாங்க இங்க இறந்துட்டேன்னு நினைக்கவே இல்லை. எப்போ எங்க கூட இருக்கிறது தான் நினைக்கிறோம். அதனால நான் யார்கிட்டயும் அம்மா இறந்ததா நான் சொல்லியிருக்க மாட்டேன். உன்கிட்ட கூட சொல்லல. சரி வா, சாப்பிட போலாம் என்று கூறியவள் டைனிங் டேபிளில் கூட்டிக் கொண்டு சென்று அமர வைத்தாள். சாப்பிட ஆரம்பித்தவர்கள் ஸ்வேதாவின் அப்பாவை வம்பிழுத்து கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு இவர்கள் அனைவரும் நட்பும் நாளும் பொழுதும் வளர்ந்து கொண்டே சென்றது. ஸ்வேதாவின் அப்பாவும் சித்ராவை தன் மகளாக எண்ண ஆரம்பித்தாள். அவளுக்கு தேவைப்பட்டதை அவர் செய்து கொடுத்தார். காலேஜ் முடித்த பின் IAS படிக்க ஆசைப்பட்டதால் பார்ட் டைம் ஜாப் மாதிரி வாங்கி கொடுத்தார். ஸ்வேதாவும் உடன் தங்கி படிப்பதாக கூற சரி என்று கூறிவிட்டார். என்னதான் அவர் கூறினாலும் ஸ்வேதாவிற்கு அதிகமாக படிப்பு வராது. பாஸ் செய்யும் அளவிற்கு மட்டுமே படிப்பாளி. அவரது தந்தை அதை தெரிந்தும் கொஞ்ச நாட்களுக்கு அவள் சுதந்திரமாக இருக்கட்டும் என நினைத்தவர் விட்டுவிட்டார். அதே நேரம் சித்ரா நன்றாக படித்து வந்தாள். அதற்கு முந்தைய தேர்வில் ஒரு சில மார்க் வித்தியாசத்தில் தோற்றுவிட்டாள். அதனால் இன்னும் வெறியெடுத்து படிக்க ஆரம்பித்தாள். எப்படியாவது தான் IAS ஆக வேண்டும், இந்த நாட்டிற்கு நன்மை செய்ய வேண்டும் என கொள்கை கொண்டிருந்தாள். ஸ்வேதா ஏதோ கடமைக்கு வருகிற எல்லா எக்ஸாமும் எழுதி கொண்டிருந்தாள். ஆனால் ஒன்றில் கூட பாஸ் ஆகவில்லை. அவளது அப்பாவும் நீ படித்தது போதும், உனக்கு நான் கல்யாணம் பண்ண வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் என கூறினார். அன்றிலிருந்து இருவருக்கும் சண்டை ஆரம்பித்தது. சித்ராவினுடைய ரூமில் தங்கியிருந்த அவளும் ஒரு பார்ட் டைம் ஜாபை தேடிக்கொண்டாள். ஒரு வேலை கிடைக்க அவள் சித்ராவுடனே இருந்து விட்டாள். அவள் அப்பா போன் செய்தால் என்னென்ன காரணம் கிடைக்குமோ அதையெல்லாம் கூறி கல்யாணத்தை தட்டி கழித்து விடுவாள். கல்யாணமானால் தன்னால் சுதந்திரமாக இருக்க முடியாது என கூறினாள். ஆனால் சித்ராவிற்கு தாய் தந்தை இல்லை என்ற நினைப்பை வராத அளவிற்கு பார்த்து கொண்டாள். அவளின் மகிழ்ச்சியான தருணங்களில் தந்தையாகவும் கஷ்டமான காலங்களில் தாயாகவும் இருந்து பார்த்து கொண்டாள் ஸ்வேதா. சித்ராவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். திடீரென நடந்த சம்பவங்களால் அவள் மனம் உடைந்து விட்டாள். இனி தான் தனியாக என்ன செய்ய போகிறோம் என கோபப்பட்டாள். தானும் இறந்து விட்டால் என்ன என தோன்றியது. இருந்தும் என்ன நடந்தது என தெரிந்து கொள்ள நினைத்தாள். போலீசிற்கு சென்று விசாரித்த பொழுது அவர்கள் என்னென்னமோ சொல்லி மலிப்பு விட்டனர். அப்பாவிற்கும் மகளிருக்கும் நடந்த சண்டை காரணமா தற்கொலை செய்து கொண்டாள் என கேஸை முடித்து விட்டனர். இனிமேல் அவரிடம் எந்த நிதியும் கிடைக்காது என அறிந்த அவள் என்ன செய்வது தெரியாமல் அவளது ரூமிற்கு சென்றாள். ஸ்வேதாவும் அவளும் பல மாதங்களாக ஒன்றா தங்கியிருந்த அறையில் இனி அவள் மட்டும் தங்கியிருக்க வேண்டும் என நினைத்து மேலும் மனமுடைந்து அழுதாள். அவளது கட்டிலேயே பார்த்து கொண்டு படுத்திருந்தவள் ஸ்வேதாவின் பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து கொண்டே இருந்தாள். அப்போது அவளது டைரி அங்கே இல்லாததை கண்டு குழம்பினாள். ஸ்வேதாவின் டைரி எங்கே போயிருக்கும்? ஒருவேளை என்ன நடந்தது என்று அந்த டைரியில் எழுதியிருப்பாளோ? அவதான் டெய்லி ஒரு வரி விடாம எல்லாமே எழுதுவாளே. அந்த டைரியை போலீஸ் எடுத்துட்டு போயிருக்குமோ? அவளுக்குள் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இல்லனா ஏன் போலீஸும் எந்த விசாரணையும் இல்லாம கேஸை இவ்வளோ சீக்கிரம் முடிச்சாங்க? என்ன பண்றது, எப்படி கண்டுபிடிக்க என நடந்து கொண்டு இருந்தவள் அவளின் டிரா சிறிது திறந்து இருப்பதை பார்த்தாள். நாம் இதை ரொம்ப நாள் திறக்கவே இல்லையும், அப்போ யாரு திறந்தது என நினைத்து கொண்டே வந்தவள் அதை திறந்து பார்க்க அதில் ஸ்வேதாவின் டைரி இருந்தது. ஒருவேளை தான் படிக்க வேண்டும் என நினைத்து ஸ்வேதா இதில் வைத்திருக்க வேண்டும் என நினைத்திருப்பாள். பின் அதை எடுத்து படிக்க அதை படித்து முடிக்கும் பொழுது ஸ்வேதாவின் சாவிற்கு காரணமான அனைவரையும் சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டனை கொடுக்க வேண்டும் என மனதிற்குள் உறுதி கொண்டாள். அவர்களை எப்படி பழிவாங்க வேண்டும் என தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தவள் அவர்கள் செல்லும் பப் ஒன்றிற்கு சென்று தானாக அவர்களின் முன்னால் சென்று அவர்களுக்கு பார்க்குமாறு நின்றாள். இவர்களில் ஒருவரையாவது வைத்து உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தாள். இவளை பார்த்தவுடன் அவர்கள் மூவரும் விஷ்ணு, வினய், விமல், டே பொண்ணு பார்க்க புதுசா இருக்கு, இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்லை, போய் பேசி பார்க்கலாமா என்றான் விமல். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீயே போ, நான் ஆல்ரெடி ஒரு பார்ட்டி புக் பண்ணியிருக்கேன் என்றான் விஷ்ணு. வினயை பார்க்க சரி வா போகலாம் என அவர்கள் இருவரும் சித்ராவிடம் வந்தனர். வந்தவர்கள் அவரிடம் ஒரு மது கோப்பையை நீட்ட அவர்கள் அதில் ஏதாவது கலந்திருக்க வாய்ப்புள்ளது என நினைத்தவள் ஒரு சிப் அருந்துவது போல் காட்டிக்கொண்டவள் பின் அவர்கள் அறியாதவாறு திரும்பி அழைத்து போய்விட்டாள். அவள் நினைத்தது போலவே அதில் மயக்க மருந்து கலந்திருந்தார்கள். அவள் மயக்கம் வருவது போல் நடித்தாள். அவர்களிடம் வந்தவள் தன்னால் நிற்கக்கூட முடியவில்லை எனவும் வீட்டிற்கு அழைத்துச் செல்லுமாறு கூறினாள்.
இவர்களும் வசதியாக போய்விட்டதென விமலின் வீட்டிற்கு கூட்டிச் சென்று விட்டனர். அப்பொழுது விமலின் தாயாரும் ஊரில் இல்லாதால் மிகவும் வசதியாக இருந்தது. மயக்கத்தில் இருப்பது போல் நடித்த சித்ராவும் அவர்கள் மதுக்கோப்பையை எடுத்து வைப்பதை பார்த்துவிட்டு அதில் இவள் கொண்டு வந்திருந்த ஒரு சில மயக்க மருந்தை கலந்தாள். அதை அருந்தியவர்கள் மயக்கமும் இல்லாமல் தெளிவான சிந்தனையும் இல்லாமல் ஒரு நிலைமைக்கு வந்தனர். இதனை பயன்படுத்தி கொண்ட சித்ரா அவள் ஆரம்பத்திலிருந்து தெரிந்து கொள்ள அவள் செயினில் இருந்த பட்டன் கேமரா உதவியின் அதன் பின் அவள் போனை வைத்து அவர்கள் இருவரிடம் ஸ்வேதாவை என்னடா செஞ்சீங்க என கேட்க, எந்த ஸ்வேதா என விமலும் உளறிக்கொண்டே சொல்ல, உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலே அந்த ஸ்வேதா தான் என்றாள் சித்ரா. ஸ்வேதாவா? அவ செத்துட்டதா கேள்விப்பட்டனேன். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்குற? ஆமா, நீயே இதெல்லாம் கேட்குற? அவளை மட்டும் இல்லை, அவளை மாதிரி இன்னும் எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் ஏத்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டா அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. நானும் எத்தனை தடவை என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லி கேட்டுட்டேன். ஆனா அவ கேட்கவே இல்லை. ரொம்ப திமிரா வேற பேசினான். அதனாலதான் அவ பாத்ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற வீடியோவை எடுத்து அவகிட்ட காட்டினேன். அதை வச்சு நாங்க 3 பேரும் ஜாலியா அவளை என்ஜாய் பண்ணோம். கொஞ்ச நாள் பொறுத்திக்கிட்டா. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, செத்து போயிட்டா. நாங்களும் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரை வச்சு தற்கொலைன்னு கேஸை முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வேற ஒரு ஆளை பார்க்கணும்ல, எங்களுக்கு தான் நஷ்டம். இது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஸ்வேதா அவ வேற மாதிரி. அவ பார்வையே அப்படி ஒரு போதையை தரும் என போதையில் அவன் பாட்டுக்கு உளறிக்கொண்டே இருக்க, இதையெல்லாம் கேட்ட சித்ராவிற்கு அவர்களை கொல்லும் அளவிற்கு கோபம் வந்தது. இருந்தாலும் சட்டம் அவர்கள் தண்டனை வாங்கி கொடும் என நினைத்தவள் அவர்கள் செல்லுமிடம் போகுமிடம் அனைத்தையும் சேகரித்து அவர்கள் மேல் கேஸ் போட்டாள். இதை கேட்ட மோரும் அதிர்ந்து விட்டன. விமலின் அப்பா அவனின் முன் வந்து அவனை ஓங்கி ஒரு அறை விட்டார். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் செல்லம் கொடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கீங்க. அவ உங்க 3 பேர் மேலேயும் கேஸ் போட்டு இருக்கா. ஜெயிலுக்கு போனா ஆயுசுக்கோ அங்கேயே இருக்க வேண்டியதான். எதை பத்தி யோசிக்கிற அறிவே இல்லையா? உங்களை என்ன செய்யறது? அப்பா ப்ளீஸ், இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை காப்பாத்திடுங்க. ஏதோ குடிச்சிட்டு தெரியாம செஞ்சிட்டோம். இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் நாங்க செய்ய மாட்டோம். இனிமேல் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே நடந்து கொள்வோம். ப்ளீஸ்பா என கெஞ்சினார்கள். விமலின் அப்பாவும் சித்ரா கொடுத்த ஆதாரங்கள் அனைத்தையும் யாருக்கும் தெரியாமல் மாற்றிவிட்டார். சித்ரா அவள் இறந்த தொழியை வைத்து பணம் பறிக்க நினைத்ததால் கேஸ் போட்டுள்ளதாக கூறி அதற்கு போலி ஆதாரங்களை காட்டி அந்த கேஸை முடித்து வைத்து விட்டார். அனைத்து பழிகளையும் சித்ராவின் மேல் போட்டுவிட்டார். சட்டம் தண்டனை வாங்கி கொடுக்கும் என நினைத்திருந்த சித்ரா இக்கொடுமைகளை பார்த்தவுடன் தான் இதற்கு மேல் உயிருடன் இருப்பது நல்லதென என நினைத்து கொண்டாள். 2-3 நாட்கள் சென்றிருக்க சித்ராவிற்கு போன் செய்தால் ஸ்ரீ. அவளை பார்க்க வேண்டும் எனவும் சில முக்கியமான விஷயங்களை கூற வேண்டும் எனவும் வற்புறுத்தி கேட்டதால் அவளை சந்திக்க ஒப்புக்கொண்டாள். ஸ்வேதா இறந்த பின் தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்தவள் பக்கத்திலே இருந்த பூங்காவில் சந்திக்க முடிவு செய்தாள். ஸ்ரீ அவளிடம் அவளை 3 நாட்களாக பார்த்து வருவதாகவும் தனக்கு நடந்த கொடுமைகளையும் கூறினாள். அவர்கள் இந்த மாதிரி செய்பவர்கள் பழிவாங்க இருப்பதாகவும் சித்ரா அதற்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டாள். சித்ராவும் அவர்களை பழிவாங்க வேறு வழி இல்லை எனவும் அவர்களுடன் கூட்டு சேருவது நல்லது என புரிந்தது. இவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உதவி செய்ய காத்திருந்தார்கள். ஆனால் தனியாக இருப்பவர்களே இந்த மாதிரி செயல்களுக்கு ஏற்ப இருப்பார்கள். குடும்பம் மற்றும் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை என நினைத்து இவர்கள் தனியாக செயல்களை செயலாற்றினர். தேவைப்பட்டால் தெரிந்தவர்கள் மூலம் உதவிகளை வாங்கி கொண்டார்கள். ஸ்ரீயும் சித்ராவும் வந்து நாம பழி வாங்குறதுக்கு நேரம் வந்துடுச்சு. அவங்களுக்கு முதல்ல உன் மேலதான் சந்தேகம் வரும். ஏன்னா நீ தான் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க போய் ஏமாந்து கஷ்டப்பட்டு இருக்க. அதனால ஒன்னதான் எல்லாரும் முதல்ல பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால இப்பவே நாம ஒரு வேலை செய்யணும் என சித்ராவிடம் ஒரு யோசனையை கூறினாள் ஸ்ரீ. அதைப்படி சித்ராவும் அவள் வீட்டிற்குள் வந்தவள் அவளுக்கு நம்ப தகுந்த ஒரு சிலரை மட்டும் கூப்பிட்டு தனக்கு நடந்த விஷயங்களை ஸ்வேதாவிற்கும் நடந்தது மட்டும் கூறி தான் இறந்து விட்டதாக அனைவரையும் நம்ப வைக்க வேண்டும் என கூறிவிட்டாள். அது போலவே அவர்களும் ஊருக்குள் சென்றவள் ஆக்சிடென்டில் இறந்து விட்டாள் என கூறி நம்ப வைத்து விட்டனர். பொறுக்கி நீயே நல்லா இருக்கிறப்போ நான் எதுக்கடா சாகணும்? என்ன மாதிரி ஸ்வேதா மாதிரி எத்தனை பேரை இன்னும் சாகடிப்பீங்க? நீங்க இருந்தாதானே என கூறியவள் அவனிடம் வந்தவள் ஒரு ஊசியை எடுத்து அவனுடைய கழுத்தில் சொருகினாள். அடுத்த சில நிமிடங்களே மயக்கமுற்று விழுந்தான். பின் கண் விழித்தவன் தான் எவ்வளவு நேரம் மயக்கமுற்று இருந்தான் என தெரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது அவன் அந்த அறையில் இல்லை என்றும் அவன் ஒரு காட்டில் இருப்பதாகவும் தூரத்தில் ஒரு சாலை ஒன்று உள்ளதாகவும் தெரிந்தது. எப்படியாவது அந்த ரோட்டுக்கு சென்று விட்டால் யாராவது பிடித்து வீட்டிற்கு சென்று விடலாம் என நினைத்தவன் அந்த ரோடை நோக்கி ஓடினான். ஓடிக்கொண்டிருந்தவன் அவன் சேர வேண்டிய இடத்தை அடைய முடியவில்லை. ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனால் அவனால் நம்ப முடியவில்லை. தான் இருந்த இடத்திலே இருப்பதை உணர்ந்தவன் பயத்தில் அப்படியே நின்றான். அவன் பின்னால் ஏதோ ஒரு உருவம் வருவது போல தோன்ற திரும்பி பார்க்கும் பொழுது அங்கு ஒரு சிறுமி நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவன், பாப்பா இது எந்த ஒரு காடு மாதிரி இருக்கு, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இங்கிருந்து வெளியே போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்றான் விமல்.
திரும்ப கொண்டிருந்த சிறுமி இவன் கூறியதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் சில நொடிகள் நின்று கொண்டிருந்தது. பின் அவனை திரும்பி பார்த்த பொழுது அழகிய வெள்ளை நிற கவுனில் தேவதை போல் இருந்தது. அந்த சிறுமி எங்கேயோ பார்த்தது நினைவு வந்தது. யோசித்துக் கொண்டிருந்த அவன் திரும்ப அந்த சிறுமியை பார்க்க அங்கு அந்த சிறுமி இல்லை. பயத்தில் சுற்றி முற்றும் பார்த்தான். எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. சிறிய ஒளி கூட இல்லை. கண்களை சிரமப்பட்டு கூர்மையாக்கி பார்த்த போது எதுவும் தெரியவில்லை. கண்கள் இரண்டும் குருடானது போல் இருந்தது அவனுக்கு. சில நிமிடங்கள் கடக்க அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். கீழே சருகுகள் மிதிப்படும் ஓசை அவனுக்கு ஒருவித பயத்தை உருவாக்கியது. அதனோடு வேறு ஒருவர் நடக்கும் சத்தம் கேட்க திரும்பி பார்க்க அந்த சிறுமி நின்றிருந்தாள். அந்த இடத்தில் மட்டும் சிறிது வெளிச்சம் வருவது போல் தோன்ற அந்த சிறுமியை உற்று பார்த்தான். அப்போ திடீரென அவள் இடுப்பிற்கு கீழே உள்ள கவுன் இரத்தத்தில் நனைந்தது. அவன் அவளுடைய கால்கள் இடையில் இருந்து ரத்தம் ஒழிவது போன்றும் இருக்க அவன் அந்த முகத்தை கூர்ந்து பார்க்கும்போதுதான் தெரிந்தது அது திவ்யா என. அவள் கை முழுவதும் நகைக்கிரல்கள் இருக்க முகம் எரிந்தும் எரியாமல் பார்க்கவே கோரமாக இருந்தது. அப்போதான் அவனுக்கு இதற்கு முன் தோன்றிய சிறுமிக்கும் இவளுக்கும் எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. நாம் தானே இதற்கு காரணம் என நினைத்தவன் திவ்யாவிடம் கெஞ்ச ஆரம்பித்தான். என்னை மன்னிச்சிடு, நான் செஞ்சது தப்புதான். இப்போதான் எனக்கு புரியுது. நீ என்ன செஞ்சாலும் நான் கேட்குறேன். என்னை விட்டுடு ப்ளீஸ். நான் இப்படி இங்கே வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. உனக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்கிறேன். ப்ளீஸ் என்னை விட்டு என கூறியவன் அருகில் வந்த திவ்யா அவனுடைய காலை பிடித்து வேகமாக இழுத்து கொண்டு சென்றாள். நிலத்திலும் அருகில் இருந்த புதர்களும் அவனுடைய தோல் மாட்டி கிழிந்தது. இரத்தம் உடலெங்கும் வழிந்தது. அங்கங்கு உடலில் எரிச்சல் உண்டாக அவளால் வலியை பொறுக்க முடியவில்லை. திடீரென நின்ற திவ்யாவின் உருவம் இவனை நோக்கி முன்னேறியது. அவன் கை கால்கள் கட்டப்பட்டது பொழிந்தது. அவனால் சிறிதும் நகர முடியவில்லை. தலையை மட்டுமே அசைக்க முடிந்தது. என்ன செய்தும் நகர முடியவில்லை. அவனை சட்டை பேண்ட் என ஒவ்வொன்றையும் முறிவியது அவ்வுருவம். இவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவ்வுருவத்தின் கைகளில் இருந்த நகங்கள் நீளமாக வளர்ந்தது. கத்திய போல திடீரென பிறப்பு உறுப்பை பிடித்து இழுத்த அவ்வுருவம் சட்டென அதை வெட்டியது. வலி தாங்க முடியாமல் கத்த காடே அதிரும் அளவிற்கு அலறினான். அவன் அலறி திரும்ப அவனுக்கே எதிரொலித்தது. அவன் கைகளில் நகத்தை கொண்டு கீற ஆரம்பித்தது. திடீரென அவன் முகம் எரிவதைப் போல இருந்தது. அவன் கைகளை விடுபட்டது. அவன் முகத்தை தொட்ட பொழுது ஏதோ கைகளில் வலுவழுப்பாக ஒட்டி கொண்டு வந்தது. அது என்ன என பார்த்தவன் அவனது தோல் என தெரிந்தவுடன் அவனால் எதையும் யோசிக்க முடியவில்லை. மெதுவாக அவன் முகத்தருகில் குனிந்த திவ்யாவின் உருவம் நகத்தை கொண்டு அவன் கழுத்தை அறுத்தது. பின் அது அவனின் வழிந்த இரத்தத்தை கொண்டு தீராத வினை என அவனது உடம்பின் மேல் எழுதியது. பிரம்மை பிடித்து உட்கார்ந்திருந்த சேகருக்கு போன் வந்தது. அவரின் மகன் ஒரு குப்பை மேட்டில் ஆடையின்றி விஷ்ணுவை போல் இறந்து கிடப்பதாக செய்தி வர அங்கே காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்த தன் மனைவியை பார்த்தவர் எதுவும் கூறாமல் கண்களில் நீர் வடிந்தவாறு கிளம்பினார். எந்தவித உணர்வும் இல்லாமல் குப்பை மேட்டின் மேல் கிடந்த தன் மகனின் உடம்பை விரித்து பார்த்து கொண்டிருந்தார் டிஎஸ்பி. அவர் மனைவி கூறியதை காதுகளுக்குள் ஒலித்து கொண்டிருந்தது. அவருக்கு உண்மை எது பொய் எது என்று தெரியவில்லை. அவர் மகனை இந்த நிலைமையில் பார்க்க அவர் விரும்பவில்லை. ஆனால் அவன் பல பெண்களின் வாழ்க்கை சீரழித்திருந்தது மட்டும் புரிந்தது. அவன் செய்த குற்றம் முழுவதும் தன்னையே சாரும் என நினைத்தவர் எதுவும் கூறாமல் வீட்டிற்கு சென்று விட்டார். டிஎஸ்பி எதுவும் கூறாமல் சென்று விட்டதால் காவல் ஆய்வாளர் என்ன செய்வது என தெரியாமல் அவருக்கு போன் செய்தார். திரும்ப திரும்ப அழைத்தும் அவர் எடுக்காதால் வருத்தத்தில் இருப்பார் என நினைத்து கமிஷனருக்கு அழைத்து என்ன செய்ய வேண்டும் என கேட்க அவர் எப்பவும் போல அனைத்து ஃபார்மாலிட்டிஸையும் முடிக்க கூறினார். விஷ்ணுவின் கேஸை போலவே இதுவும் இருப்பதால் அனைவருக்கும் இது பழிவாங்கலாக இருக்கலாம் என தோன்றியது. மீடியாக்கள் கிளி கிளி என்று கிழித்தது. என்ன செய்வது என தெரியாமல் போலீசும் திக்குமுக்காடி போனது. இருவரும் பெரிய இடத்தில் இருப்பவர்கள். ஆனால் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய இயலவில்லை. அதே நேரம் எந்தவித எவிடன்ஸும் இல்லாதால் கேஸை அடுத்து எப்படி கொண்டு செல்வது என தெரியவில்லை. போஸ்ட்மார்ட்டம் முடியும் நேரம் கமிஷனர் டிஎஸ்பிக்கு போன் செய்தார். ஆனால் அவர் எடுக்கவே இல்லை. அதனால் அருகில் இருந்த கான்ஸ்டபிளை அழைத்து அவர் வீட்டுக்கு சென்று நிலைமையை பார்த்து வருமாறு கூறினார். அவரின் வீட்டிற்கு சென்றவர் அவரை அழைக்க சுமித்ரா வந்து கதவை திறந்தார். கான்ஸ்டபிள் யூனிஃபார்மை பார்த்தவர் அவரிடம், அண்ணா அவர் மேல ரூம்ல இருக்காரு, நீங்க போய் கூப்பிட்டு பாருங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியாது, எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு, நான் போனா சத்தம் போடுவார் என கூறியவள் வேறொரு அறைக்கு சென்று விட்டாள். அதனை கேட்டவர் ஒருவேளை இவருக்கு விமல் இருந்தது தெரியாது என நினைத்து கொண்டார். மேலே இருந்த ரூமுக்கு சென்று கதவை தட்ட அவர் திறக்கவே இல்லை. மீண்டும் மீண்டும் தட்டி பார்த்ததால் திறக்காதால் சுமித்ராவை கூப்பிட்டார். அம்மா அம்மா கொஞ்சம் மேலே வரீங்களா, நான் ரொம்ப நேரமா தட்டிட்டே இருக்கேன், ஆனா கதவே திறக்கல, எந்த சத்தம் இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இந்த கதவோட டூப்ளிகேட் சாவி தரீங்களா என்று கேட்டார். இதை கேட்ட சுமித்ராவுக்கு ஒரு மாதிரி இருந்தது.
இருவருக்கும் பதட்டம் அதிகமாகியது. வேறு சாமி எடுத்து வந்து திறந்தவர் உள்ளே தன் கணவர் வாயில் நுரை பொங்கியவாறு இறந்து கிடப்பது தெரிய வந்தது. உடனே அந்த கான்ஸ்டபிள் கமிஷனருக்கு போன் செய்து விஷயத்தை கூற, அவரும் டென்ஷனாக உதவி ஆய்வாளரை அழைத்து டிஎஸ்பி இருந்ததையும் அவர் வீட்டிற்கு சென்ற மற்ற ஃபார்மாலிட்டிஸையும் பார்க்குமாறு கூறினார். போலீஸ் வீட்டிற்கே விரைந்து செல்லும் முன்னே மீடியாக்கள் அந்த வீட்டை சூழ்ந்திருந்தது. அங்கே ஒரு பெண் கேமராவின் முன் நின்று தொடர்ந்து பெரிய இடத்து பிள்ளைகளின் கொடூர கொலைகளும் பின் அவர்களின் தந்தையின் தற்கொலைகளும் தமிழகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. நாம் இப்போது சிறிது நேரத்திற்கு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தன் மகனின் நிலைமையைக் கண்டு தற்கொலை செய்து கொண்ட டிஎஸ்பி சேகரன் வீட்டிற்கு முன் நின்று கொண்டிருக்கிறோம். தற்பொழுது போலீஸ் வந்து இருக்கும் நிலையில் அவர்கள் ஃபார்மாலிட்டிஸ்களை முடித்துவிட்டு நம்முடன் பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி தொடர்ந்து அறிய எங்களின் நிழல் நியூஸ் சேனலை பார்க்கவும். இப்படிக்கு களத்திலிருந்து நான் அஸ்வினி, வீடியோகிராஃபர் ராகேஷ். இவர்கள் பேசுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டே உள்ளே சென்ற காவல் ஆய்வாளர் மேலே ரூமில் இருந்த டிஎஸ்பியின் உடலை முழுவதுமாக பார்த்தார். அவருக்கு பக்கத்திலே ஒரு லெட்டர் மாதிரி இருக்க அதை எடுத்து படித்தார். எனது தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை. பிள்ளையை சரியாக வளர்க்க இயலாதால் தந்தை யாரும் கூறுவதை என்னால் கேட்க இயலாது. அவனை சிறு வயதிலிருந்து எந்த தப்பு செய்தாலும் தண்டிக்காமல் வளர்த்தது என் தவறு. அதுவே பெரிய தவறாக மாறி அவன் தண்டனையும் பெற்றுவிட்டான். ஆனால் நான் செய்த தவறுக்கு தண்டனை யார் அளிப்பார்கள்? அதனால் எனக்கு நானே தண்டனை கொடுத்து கொள்கிறேன். அந்த குற்ற உணர்ச்சியின் வாழ்நாள் முழுவதும் உயிர் வாழ முடியாது. இவ்வளவு வருடங்களாக என் மனைவி கூறுவதை கேட்காமல் சுயநலமாக நடந்து கொண்டேன். அவள் கூறுவதை கேட்டிருந்தால் இந்நேரம் என் மகன் என் கண் முன்னே இருந்திருப்பான். தவறுகள் அனைத்தும் நான் செய்தது. அதனால் இதற்கு மேல் எனக்கு உயிர் வாழ விருப்பமில்லை. என் மனைவிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு சேகர். சுத்ராமிடம் வந்தவர்கள் என்ன நடந்தது என கேட்க, அவரும் அழுதவாறு வெளியே இருந்து வந்தவாறு நேரா அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. அவர் எப்போ வருவார் எப்போ போவார் என்று தெரியாது. அப்பப்போ நைட் ஒர்க் பண்ணுவார். அதனால அவருக்கு தனியா ஒரு ரூம் மேலே இருக்கும். எனக்கு கால்வலி இருக்கிறதுனால நான் கீழே இருக்க ரூம்லேயே இருக்கிறேன். ஏதாவது ரொம்ப அவசியம்னா மட்டும்தான் நான் மேலே போவேன். இன்னைக்கு அதே மாதிரி தான் போனவர் வெளியே வரவே இல்லை. நானும் முதல்ல என்னன்னு தெரியல விட்டுட்டேன். அப்புறம் கான்ஸ்டபிள் அண்ணா வந்தவரை தான் விமல் இறந்ததை சொன்னார். அவர் மேலே சென்று பார்த்தபோது அவங்க கதவை திறக்கவே இல்லை. அப்புறம் டூப்ளிகேட் சாவி போட்டு கதவை திறந்தோம். பார்த்தா இப்படி கிடக்கிறார் என்று அழுது கொண்டே கூறினார். என்னதான் தன் மகனின் மேலே கோபம் இருந்தாலும் தாய் பாசத்தால் அவரையும் மீறி அழுகை வந்தது. அதற்கு மேல் தன் கணவர் இறந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ளவே இயலவில்லை. ஒரு ஓரத்தில் அமர்ந்து அழுது கரைந்தார். டிஎஸ்பியின் உடலை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பியவர்கள் சுமியிடம் வந்து விமலின் உடையலை வந்து வாங்குமாறு என கேட்க, அந்த கேடுகட்டவின் உடல் இங்க கொண்டு வராதீங்க. என்னோட பையனா இருந்தாலும் பொண்ணுங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாதவனா போயிட்டான். எவ்வளவோ பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழித்து இருக்கான். இவ்வளோ நாள் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததே தப்பு. அவன் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை. அவனை இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வராதிங்க என்று கோபமாக கூறிவிட்டார். இது அனைத்தையும் கமிஷனரும் கூறிவிட்டனர். டிஎஸ்பியின் போஸ்ட்மார்ட்டம் வேகமாக முடிந்தது. அவர் விஷம் கொடுத்துதான் தற்கொலை செய்து கொண்டார் என தெளிவாக தெரிந்தது. தாக்குதல் மற்றும் எதிர்ப்பு எதுவும் இல்லாமல் வெறும் விஷம் உண்டதால் மட்டுமே உயிரிழந்துள்ளார். அதற்கான அறிகுறிகள் மட்டுமே தென்பட்டன. டிஎஸ்பியின் கேஸை தற்கொலை என முடித்து கொண்டனர். எம்எல்ஏவிற்கு போன் செய்த கமிஷனர் இதுவரை நடந்த அனைத்தையும் கூறிவிட்டு டிஎஸ்பியின் மனைவி தன் மகனை வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாது எனவும் அவனை அனாதை பிணமாக வைத்துக் கொள்ளுமாறும் கூறிவிட்டதையும் கூறினார். இதுவரை ஒரு சிறிய எவிடன்ஸ் கூட கிடைக்கவில்லை எனவும் கூறினார். இதை அனைத்தையும் எம்எல்ஏவின் அருகில் உட்கார்ந்திருந்த வினையும் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கும் அழுகை நிற்கவில்லை. சிறு வயதிலிருந்து அவனுக்கு எல்லலாக இருந்த 2 நண்பர்களையும் அவன் இழந்து விட்டான். இதற்கு மேல் இழப்பதற்கு அவனுக்கு ஒன்றுமே இல்லை என்று தோன்றியது. விமலின் உடல் அனாதை பிணமாக கிடப்பதை அறிந்து நொந்து கொண்டான். ஊரில் அனைத்து மக்களும் அவர்களை கேவலமாக பார்த்தனர். சோசியல் மீடியாக்கள் அவர்களின் போட்டோ வேகமாக பகிரப்பட்டது. அவர்களது நண்பர்களை அவர்களை கேவலமாக திட்டினர். இது அனைத்தையும் பார்த்தவனுக்கு தாங்கள் செய்த செயல்கள் எதுவும் தெரியாத போதே இந்த அளவிற்கு தங்களை அவமானப்படுத்துகிறார்கள் எனில் தாங்கள் செய்த அனைத்து தவறுகளும் வெளியே தெரிய வந்தால் என்ன நடக்கும் என அவனால் யோசிக்க கூட முடியவில்லை. அதற்கு மேலே தன் நண்பர்கள் மார்ச்சுரியில் அனாதை பிணமாக கிடப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனை கடைசி தடவையாக பார்க்க வேண்டும் என நினைத்து கொண்டான். ஆனால் வெளியே சென்றால் மற்றவர்களை பார்த்து ஏதாவது செய்தால் என்ன செய்வது எனவும் தெரியவில்லை. அவனது தந்தையும் வெளியே எங்கேயும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தி இருந்தார். அவனது பாதுகாப்பிற்கு அந்த மாளிகை போல் இருந்த வீட்டை சுற்றியும் ஆட்கள் பாதுகாப்பாக போடப்பட்டிருந்தன. இவர்களை தாண்டி எவ்வாறு வெளியே செல்ல இயலும் என நினைத்தவன் அனைவருக்கும் வெளியே இருந்து வருபவர்களின் மேலேயே கவனம் வைத்திருப்பதை அறிந்தவன் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் முகத்தில் முகக்கவசத்தையும் தொப்பியும் போட்டுக்கொண்டவன் ஒரு இடத்தில் சிறியதாக இருந்த காம்பவுண்ட் சுவர் மீது ஏறி குதித்து வெளியே குதித்தான். அதன் பின் ஒரு ஆட்டோ ஏறி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். அங்கே சென்று அவன் தன் நண்பனை பார்க்க மார்ச்சுரிக்கு சென்றான். அங்கிருந்த வார்ட்பாயிடம் பணத்தை கொடுத்தவன் உள்ளே சென்று அவனை பார்த்தான். முகத்தை தவிர முழு உடலும் துணியால் சுற்றப்பட்டிருந்தது.
இரத்தம் அனைத்தும் முன்னமே வெளியேறியிருந்ததால் முன்னமே வெள்ளையாக இருந்தவன் மேலும் வெளிர்ந்து சுண்ணாம்பு பூசியது போல் காணப்பட்டது. அவனையே பார்த்து கொண்டிருந்தவன் அவன் பின்னால் ஏதோ அரவம் கேட்க யாராக இருக்கும் என நினைத்து திரும்பினான். அவன் திரும்பி பார்க்கும்பொழுது அங்கு யாருமே இல்லை. வெளியாராவது சென்றிருப்பார்கள் என நினைத்தவன் திரும்ப அவன் முன்னால் வந்த ஒரு உருவம் அவன் தலையில் இரும்பு ராடு கொண்டு அடித்தது. அவன் முழுவதும் மயங்கி கீழே விழுந்தான். அவன் கண் விழித்து பார்க்கும் பொழுது விமல் இருந்த அதே இடத்தில் அவன் கட்டப்பட்டிருந்தான். தான் வசமாக சிக்கிக் கொண்டதாக அறிந்தவன் தன்னை காப்பாற்றுமாறு கத்தினான். அப்போது ஒரு குரல், இன்னும் நல்லா கத்து, இந்த மாதிரி எத்தனை பேர் உங்ககிட்ட இருந்து காப்பாத்துங்க என்று கடவுள்கிட்ட வேண்டியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சத்தம் நல்லா கேட்கணும். இன்னும் நல்லா கத்து, நீ என்ன கத்துனாலும் இந்த இடத்திற்கு ஒரு ஈ காக்கா கூட நுழையாது எங்களை தவிர என கூறியவாறு அவனின் முன்னால் வந்தால் ஸ்ரீ. உன்னையும் 2 நாள் வச்சு செய்யலாம்னு நினைச்சோம். ஆனா இப்ப இருக்க நிலைமையில உன்னை ரொம்ப நேரம் எங்க கூட வச்சிருக்க முடியாது. அதனால நீ சீக்கிரம் செத்துரு என கூறியவர் அபி முன்னாடி வந்தாள். ஐயோ, நீங்க எல்லாரும் யாரு, எதுக்கு இப்படி செய்றீங்க? நாங்க எல்லாம் உங்களை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்ன செஞ்சதால் என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேல நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. அது எப்படி இத்தனை வருஷமா தப்பு செஞ்சுட்டு இருந்தவங்க திடீர்னு நாங்க திருந்திட்டோம்னு சொன்னா நாங்க மன்னிச்சிடணுமா? உனக்கு எப்படி எங்களை தெரியும்? கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க செய்யற தப்புகள் எல்லாமே யோசிச்சா சார் செய்றீங்க. எவ்வளவு போராட வாழ்க்கையில விளையாடி இருக்கீங்க. நாங்களாம் பாதிக்கப்பட்டவர்களோட சொந்தம், இவளை தவிர என அபியை கை காட்டிய வந்தாள் சித்ரா. அவளை பார்த்த வினய் சித்ராவிடம் கெஞ்ச ஆரம்பித்தாள். சித்ரா, ப்ளீஸ் என்னை விட்டுடு, நாங்க செஞ்ச தப்பு தான். அதை நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் நண்பர்கள் இருந்ததை என்னால் ஏத்துக்க முடியல. அது எல்லாமே நாங்க செஞ்ச தப்பு தானே எனக்கு இப்போதான் புரியுது. ப்ளீஸ் என்னை விட்டுடு. உனக்கு நாங்க பண்ண பாவத்துக்கு ஈடு இணை இல்லை என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியலன்னு கெஞ்ச ஆரம்பித்தான் வினய். எப்படிடா தப்பு பண்ற எல்லா ஆம்பளைங்களும் இப்படியே பதில் சொல்றீங்க? என்னோட புருஷன் கூட இப்படிதான் கெஞ்சினான் தெரியுமா? அதை வரை சிரித்து கொண்டிருந்த அபி ஆக்ரோசமாக அவனின் தலைமுடியை பிடித்து இழுத்து சுவற்றில் மோதினான். அதில் மூக்குடைந்த அவனுக்கு ரத்தம் பீரிட்டு வெளியே வந்தது. ஸ்ரீ அவளை பிடித்து ஒரு சேரில் உட்கார வைத்தாள். 4 மாதங்களுக்கு முன்பு. ஏங்க, எனக்கு இந்த 2 மாசமும் நைட் ஷிஃப்ட் தான் வருது. என்னால மாத்த முடியாது. ஏற்கனவே நிறைய லீவ் போட்டுட்டேன் தெரியுமில்ல. ஆபீஸ்ல செலவு அது இதுன்னு நிறைய இருக்கு. இந்த வேலையும் என்னால விட முடியாது. அதனால பாப்பாவை நீங்க பார்த்துருக்கீங்களா? ப்ளீஸ், நான் உங்களை டாமினேட் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா நமக்கு வேற வழி இல்லை. உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இந்த ஜாபுக்கு போனாதான் சமாளிக்க முடியும். அது போக வீட்டோட ரெண்டு, பாப்பா ஸ்கூல் ஃபீஸ், அது இதுன்னு இன்னும் நிறைய இருக்கு என்றாள் அபி. அதனால என்ன, எனக்கு புரியுதுமா. இனிமே என்னால் வேலை செய்ய முடியாது. அதுக்குன்னு உன்னையும் நான் வேலையை விட்டு நிக்க சொல்ற அளவுக்கு கொடுமைக்காரன் இல்லை. நான் பாத்துக்கிறேன். பத்திரமா வேலைக்கு போயிட்டு வா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டின் சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் செய்யறேன். ஓகேவா? எப்பவும் உன் மேல இருக்கிற அளவு மாறாது என்றான் சிராஜ். அபி ஒரு ஐடி கம்பெனியில் டீம் லீடராக வேலை செய்தார். அவளது கணவன் சிராஜ் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருந்தான். இருவருக்கும் கை நிறைய சம்பளம் இருந்தது. இவர்கள் வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்தது. இருவருக்கும் அழகான ஒரு பெண் குழந்தை 1ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். திடீரென சிராஜிற்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் அவனது முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டது. ஹாஸ்பிட்டலில் ஆபத்து கட்டத்தை தாண்டி மெதுமெதுவாக பிசியோ மருந்து மாத்திரைகள் மூலம் இப்பொழுது நடக்கும் அளவிற்கு தேறியுள்ளான். இருந்தாலும் வேலை செய்ய வேண்டாம் எனவும் ரெஸ்ட் எதுவும் ஆகக்கூடாது எனவும் டாக்டர்கள் கூறிவிட்டார்கள். பிசியோ மருந்து மாத்திரைகள் வாங்க ஊர்பட்ட செலவாகியது. அபி மட்டுமே வேலைக்கு செல்லும் நிலைமை வந்தது. ஹாஸ்பிட்டல் செலவிலேயே அவளின் 3/4% சம்பளம் கரைந்தது. நைட் ஷிப்டுக்கு சென்றால் சம்பளம் சிறிது அதிகம் வரும் என அதை கேட்டு வாங்கி கொண்டு அவள் சிராஜிடமும் அதை தெரிவித்தாள். அவனும் சம்மதம் சொல்ல நைட் ஷிப்ட் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். வாழ்க்கை 1 மாதம் நன்றாக சென்றது. நைட் ஷிப்ட் முடிந்து காலை வருபவள் மதியத்துக்கும் சேர்த்து சமைத்து விட்டு சாப்பிட்டு விட்டு உறங்கி விடுவாள். மதியத்துக்கு மேல் எழும்பவள் சாப்பிட்டு விட்டு ஸ்கூல் முடிந்து வரும் தன் மகளிடம் கொஞ்சம் நேரம் விளையாடி கொண்டிருந்து விட்டு வீட்டின் மற்ற வேலைகளை பார்த்துவிட்டு சமையல் செய்து சாப்பிட்டு விட்டு எப்போது போல நைட் ஷிப்டுக்கு கிளம்பி விடுவாள். 2 மாதங்கள் சென்ற நிலையில் அவள் மகளின் ஸ்கூலில் இருந்து அவளுக்கு போன் வந்தது. ஹலோ, நீங்க நிஷாவோட அம்மா அபிதானே? அவளோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன். சொல்லுங்க, நான் அபிதான் பேசுறேன். நிஷாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஃபீவர் வந்துருச்சா என பதட்டத்துடன் கேட்டாள். என்ன மேடம், நீங்க பாப்பாவை பார்க்கறதே இல்லையா? வீட்டில் என்னதான் நடக்குது? வர வர அவ யார் கூடவும் பேசுறதே இல்லை. எப்பவும் எதையும் யோசிச்சுட்டே இருக்கா. கிளாஸ் நடக்கிற போது திடீர்னு பயந்து கத்துறா. நாங்களும் 2 தடவை சிராஜ் கிட்ட சொல்லி பார்த்துட்டோம். அவர் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையா? எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாருங்க. அதுதான் நல்லது. அது வரையிலும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம். ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணுங்க என்று கூறிவிட்டு அவர் வைத்து விட்டார். அவள் வீட்டுக்குள் நுழையும் போது சிராஜ் அப்போது டிவி பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவளும் கவனித்தாள். நிஷா அவனிடம் முன்பு போல் விளையாடுவதில்லை. சிராஜ் அருகில் சென்றால் பயப்படுகிறாள் என்பதையும் அறிந்து கொண்டாள்.
ஒருவேளை அவளை அடிக்கிறாரோ என நினைத்தவன் அடுத்த நாள் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு ஜெனரல் செக்கப் இருக்கு என்று சிராஜிடம் போய் கூறிவிட்டு ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றாள். நிஷாவை செக் செய்த டாக்டர் அதிர்ந்து விட்டார். வந்தவர் அபியிடம், நீங்க பொண்ணு பாத்துக்கிற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கா, அது கூட பார்க்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப அவளை யாரோ செக்ஸுவலா அசால்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க, அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க. அதனாலதான் எல்லாத்துக்கும் ரொம்ப பயப்படுறா. இப்பவே அவளுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. குழந்தை தானே, சீக்கிரம் மறந்துடுவா, இல்லைன்னா அவளோட வாழ்க்கையில பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவா என்று கூறினார். இதை கேட்டதும் அபிக்கு தன் மகளின் நிலைக்கு யார் காரணமா இருக்கும் என யோசித்து பார்த்தாள். அவள் இருப்பது அபார்ட்மெண்ட் வீடு. அருகில் நிறைய வீடுகள் இருக்கிறது. அதில் யார் நிஷாவை பயன்படுத்துகிறார்கள் என அவளுக்கு தெரியவில்லை. அதனால் ஒரு பட்டன் கேமராவை வாங்கியவள் நிஷாவின் செயினோடு இணைத்து விட்டாள். வீட்டிற்கு சென்று சிராஜிடம் எதுவும் கூறாமல் எப்பவும் போல் வேலைக்கு சென்று விட்டாள். எப்பொழுது விடியும் என்று காத்திருந்த அவள் காலை வீட்டிற்கு வந்தபோது அவளுடைய மகளின் உடல் கொதித்து கொண்டிருந்தது. ஹாஸ்பிட்டல் கூட்டிக் கொண்டு சென்றவள் டாக்டரும் காண்பிக்க சீரியஸாவே இருப்பதாக கூற ஐசியூவில் வைத்தார்கள். சிராஜிடம் வந்த அபி பாப்பாவை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நல்ல வேளை நான் காலையில போய் பார்த்ததால நல்லதா போச்சு என அவனின் பக்கத்தில் வர அப்பொழுதுதான் அவனிடம் மதுவாடை அடித்தது உணர்ந்தாள். இனி அவனிடம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை உணர்ந்து தள்ளி சென்று அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பின் வெளியே வந்த டாக்டர், சாரி அபி, எங்களால் நிஷாவை காப்பாற்ற முடியல. ஏதோ இன்ஃபெக்ஷன் ரொம்ப சீரியஸா இருந்திருக்கு. முன்னாடியே பார்க்காம விட்டுட்டீங்க. என்னால் எதுவும் பண்ண முடியல, சாரி என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். அப்பொழுது அவர் அருகில் வந்த நர்ஸ் நிசாவின் பொருட்களை அவள் கையில் கொடுத்துவிட்டு சென்றாள். அவர் சென்றதும் அவள் கையில் இருந்த செயினில் இருந்த கேமராவை கழட்டி அதில் இருந்த மெமரி கார்டை எடுத்து அவளது போனில் போட்டு பார்த்தாள். அப்போதான் அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவள் வேலைக்கு சென்ற பின் நிஷா அவள் அறைக்கு சென்று தூங்கினாள். சிறிது நேரம் கழித்து அவள் அருகே நடக்கவே முடியாமல் தட்டு தடுமாறி வந்த சிராஜ் நிஷாவை வன்புணர்வு செய்ய ஆரம்பித்தான். எத்தனை நாட்கள் இந்த மாதிரி அவன் சின்ன பொண்ணு, அதுவும் தன்னோட பொண்ணுன்னே மீறி இப்படி செஞ்சிருப்பான்? இதை பார்க்க அபிக்கு கோபம், வருத்தம், அழுகென அனைத்தும் வந்தது. ஒருவேளை தான் வேலைக்கு போகாமல் இருந்திருந்தால் அவள் இந்நேரம் நன்றாக இருந்திருப்பாள் என தோன்றியது. சிராஜிடம் வந்தவள், நீ எல்லாம் ஒரு அப்பனா என அவன் முகத்தில் காரி துப்பிவிட்டு சென்று விட்டாள். பேப்பரால் காட்டப்பட்ட மளிகை ஜாமான் போல நிஷாவை துணியை கொண்டு கட்டி வைத்திருந்தார்கள். அனைத்து காரியங்களும் முடிந்த பின் அவளால் நிஷாவின் பிரிவை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சிராஜின் மேல் கோபம் இருந்தாலும் அவனுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுப்பது என தெரியவில்லை. நிஷாவின் பிரிவை தாங்காமல் ஒரு மறுவாழ்வு மையத்திற்கு சென்று சேர்ந்தாள். அங்குதான் ஸ்ரீயை சந்தித்தாள். பின் இருவருக்கும் நட்பு மலர இருவரின் கதைகளும் பகிரப்பட்டது. முதலில் சிராஜிற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் முடிவு செய்தார்கள். ஒரு திட்டம் தீட்டின. அவனை கொலை செய்ய வேண்டும் என நினைத்தாள். அதன்படி அவள் எப்பவும் போல் வேலைக்கு செல்ல சிராஜ் எப்பவும் போல குடித்துவிட்டு மட்டையாகினான். அதன் பிறகு வேறொரு சாமியை வைத்து வீட்டிற்குள் நுழைந்தவள் யாரும் அறியாத போது அவனை மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்டாள். அந்த இடம் யாரும் அதிகமாக செல்வதில்லை. அதுவும் அந்த இரவில் அங்கு யாரும் வர வாய்ப்பில்லை. அவன் விழுந்ததும் யாருக்கும் தெரியவில்லை. அவள் எப்போதும் போல யாரும் அறியாமல் வெளியே சென்று விட்டாள். ரவுண்ட்ஸ் வந்த வாட்ச்மேன் அவன் கீழே விழுந்து மண்டை உடைந்து ரத்தம் வெளியேறி இருந்து கிடப்பதை பார்த்து அபிக்கும் போலீசாருக்கும் விஷயம் தெரிவித்தன. தினமும் இரவு குடித்துவிட்டு அவன் அலைவதை அந்த அபார்ட்மெண்டில் உள்ள அனைவரும் பார்த்திருந்தனர். அதனால் அவன் மகள் இருந்த துக்கம் தாழாமல் தான் குடித்துவிட்டு அலைகிறான் என தவறாக எண்ணிக்கொண்டனர். போலீஸ் அவன் குடித்துவிட்டு மாடியில் இருந்து தவறி விழுந்து இருப்பான் என கேஸை முடித்து விட்டனர். அபியும் தன் கையாலேயே அவன் இறந்து விட்டான் என மகிழ்ச்சியுடன் எப்பவும் போல வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள். மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எந்த பொண்ணுங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, மிருகங்களுக்கும் பாதுகாப்பு எல்லாம் போயிடுச்சு. நீங்க இந்த உலகத்துக்கு தேவையில்லாத பாரம். இனி உங்களை மாதிரி ஜீவன்களை அழிக்கிறதா எங்களோட குறிக்கோள். நீ மட்டும் இல்லை, இனி உன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் கொடூரமான சாவை சந்திக்கத்தான் போறீங்க. அதை நீயும் பார்க்கத்தான் போற. ஆனா இங்கிருந்து இல்லை, மேலே போய் பாரு. ஹாப்பி டெத் டே என கூறிய ஸ்ரீ அவனுக்கு ஒரு ஊசியை செலுத்தினான். அதில் அவன் மயங்கிவிட சிறிது நேரம் கழித்து கண் விழித்தான். சிறிது நேரம் கண்களை சுருக்கி சுருக்கி பார்த்து விழித்தவன் தன்னுடைய ரூமில் தான் இருக்கிறோம் என அறிந்தான். இங்கு தான் கண்டவை அனைத்தும் கற்பனையா இருக்கலாம் அல்லது கனவா இருக்கலாம் என நினைத்து கொண்டான். அருகில் சென்று அவன் முகத்தை கண்ணாடியில் காண கழுத்தில் ஊசி குத்திய தழும்பு இருந்தது. திடீரென அவன் முன் இருந்த கண்ணாடி தூள் தூளாய் உடைந்தது. உடைந்த சில கண்ணாடி துகள்கள் அவன் முகத்தில் வந்து குத்தியது. அதனால் முகத்தை மூடியவன் கையை எடுத்து பார்க்க அந்த கண்ணாடி பழையது போல இருந்தது. ஆனால் அவன் முகத்தில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. என்ன நடக்கிறது என புரியாமல் பயம் அவனை ஆட்கொண்டது. கட்டிலில் சென்று அமர்ந்தவன் அவனுடைய அறையை சுற்றி சுற்றி பார்த்தான். அப்பொழுது அவனுக்கு கட்டிலுக்கு அடியில் இருந்து ஏதோ சத்தம் கேட்க மெதுவாக குனிந்து பார்த்தான். அப்போது அங்கே எதுவும் இல்லை. மெதுவாக மேலே எழும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு பெண் பார்க்கவே கொடூரமாக உடம்பில்
தோல் எல்லாம் முறிந்து உள்ளே இருந்த சதையெல்லாம் சிவப்பாக தெரிய ஆங்காங்கே அதுவும் கிழிந்து உள்ளிருந்த எலும்பு வெளியே எட்டி பார்த்தது. தலைமுடி அங்கங்கு எரிந்ததை போல் இருந்தது. அதனை பார்த்ததும் அவனுக்கு பயம் நடுமண்டைக்கு ஏறியது. அவனால் நகர முடியவில்லை. மெதுவாக அவன் பக்கத்தில் வந்த அவ்வுருவம் அவனின் உடைகளை களைய ஆரம்பித்தது. அது என்ன செய்கிறது என தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தவன் சிறிது நேரத்தில் அவன் பிறப்புறப்பில் ஒரு வழி வருவதை உணர்ந்து கீழே பார்க்கும்போது அந்த உருவம் அவனது உறுப்பை அறுத்து அதன் கையில் வைத்திருந்தது. அதை பார்த்ததும் அவன் அலறி அலறில் உலகமே அதிர்ந்தது போல் இருந்தது. ஆனால் அப்பொழுதும் ஒருவர் கூட அவன் அறைக்கு வரவில்லை என்பதை நினைத்தவன் அந்த அறையை திறக்க முயற்சித்த போது திறக்க முடியவில்லை. பின்னால் அந்த உருவம் நிற்பதை உணர்ந்தவன் மெதுவாக திரும்ப சட்டென அவன் கழுத்தை பிடித்து இழுத்து அவன் கழுத்தை மெதுமெதுவாக அறுத்தது. அவன் உடலில் இருந்த உயிர் பிரிவதற்கு முன்னே மெதுவாக அந்த இரத்தத்தை எடுத்து அவன் உடல் மேல் தீராத வினை என எழுதியது. அதையெல்லாம் பார்த்த பின் தான் அவன் உயிர் அவனது கூட்டில் இருந்து பிரிந்தது. ஒரு நாள் முழுவதும் முடிந்து அடுத்த நாள் அனைத்து தொலைக்காட்சிகளும் ஒரு வாரத்தில் தொடர்ந்து 3 கொடூர கொலைகளும் அதை தொடர்ந்த தற்கொலைகளும் நாட்டையே ஸ்தம்பிக்க வைத்திருந்தது. கடைசியாக வினயின் உடல் ஒரு ஆற்றின் ஓரத்தில் கண்டெடுக்கப்பட்டது. அவன் உடல் அருகில் இருந்த பாறையின் மேல் பெண்களை போதைப் பொருளாக உபயோகிக்கும் அனைவருக்கும் இதுவே தண்டனை என இரத்தத்தினால் எழுதப்பட்டிருந்தது. சாப்பிட்டு கொண்டிருந்த சுனில் ஸ்ரீயை பார்த்து, ஆமா, எப்படி அவங்கள பயமுறுத்தி கொலை செஞ்சீங்க? அவங்கள சரி, அவங்க அப்பாக்கள் எல்லாம் எப்படி கொன்னீங்க? உங்களோட 2வது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றேன். விமலோட அப்பா மனசு தாங்காம அவரே தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அவங்க ஒய்ஃப் ஏற்கனவே நாங்க எல்லா உண்மையும் சொல்லியிருந்தோம். அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. விஷ்ணுவின் அப்பாவுக்கும் அவங்க வீட்டு வேலைக்காரி ஒருத்தி தான் எம்டி சிரஞ்சு போட்டு கொலை செஞ்சா. பிகாஸ் அந்த நாய்ங்க அவளை கூட விட்டு வைக்கல. வெளியே சொன்னா வீடியோ வெளியே விட்டுருவோம்னு பயமுறுத்தினால பல்ல கடிச்சிட்டு இருந்திருக்கா. அவங்க அப்பனுக்கும் இது தெரியும். அதனாலதான் நாங்க சொன்ன உடனே அவ ஒத்துக்கிட்டா. அடுத்தது அந்த எம்எல்ஏ. அவனை போட்டுறதும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவனை சுத்தி எப்பவும் ஆளுங்க இருந்துட்டே இருந்தாங்க. அதனால நம்ம சித்ரா தான் அவரை போட்டா. சின்ன வயசுலேருந்தே ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி பெரிய கனவுல இருந்தவ இப்ப யாருக்கும் தெரியாத மாதிரி தலைமறைவா இருக்கிற மாதிரி செஞ்சுட்டானுங்கல்ல. அதனால அவளே சதாசிவத்தை கொல்றதா முடிவெடுத்தா. வினய் இறந்த அன்று அவர் வீட்டில் ஆட்கள் நிறைய இருந்ததால சித்ரா உள்ளே நுழைந்தது யாருக்கும் தெரியாமல் போனது. மாடியில் தனியா நின்று கொண்டிருந்த எம்எல்ஏவிடம் வந்த சித்ரா அவன் எதிர்பாராத நேரம் அவனை மேலிருந்து கீழ் தள்ளிவிட்டாள். ஏதோ சத்தம் கேட்க அடியாட்கள் அவர் கீழே விழுந்ததை பார்த்து ஓடினார்கள். அப்பவே அவரது மூச்சு மாடியின் மேல் பார்த்தவாறு நின்றது. மற்றவர்கள் மேலே பார்க்கும் நேரம் சித்ரா அருகில் இருந்த மரத்தை பிடித்து வீட்டிற்கு வெளியே குதித்திருந்தாள். போலீஸ் வந்து அங்கிருந்தவர்கள் விசாரிக்க யாரும் அவர் இறந்த போது அருகில் இல்லை என கூற அவர்களும் மகன் இறந்த சோகத்தால் தற்கொலை செய்து கொண்டதாக கேஸை முடித்தனர். இதுதான் 3 தற்கொலை கேஸ். ஓகேவா? இப்போ உங்களோட 1வது கேள்விக்கு பதில். உங்களுக்கே அபியை பற்றி தெரியும். அவளோட ஒர்க் சில கஷ்டமான மேனுவல் ஒர்க்கெல்லாம் ஈஸியாக மாற்றுறது. நாங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சு கண்டுபிடிச்ச பிளான் தான் விஆர் எஃபெக்ட். ஒரு சில கேட்டேஜ் வச்சு நாம் ஒரு ரியல் வேர்ல்டு மாதிரி உருவாக்கலாம். ஆனால் இது கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அபி அதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் செஞ்சா. விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ் ஃபாரின்ல இப்போ கொஞ்ச நாளாக பாப்புலர் ஆகிட்டு வருது. தோற்ற பொம்மையை விர்ச்சுவல் ரியாலிட்டி அல்லது மெய்நிகர் உண்மை வந்து கணினியால் உருவாக்கப்பட்ட தோற்றங்களை மெய்யுருவம் போல காட்டும். இது கணினி விளையாட்டுகளில் திரைப்படங்களிலும் அதிகமாகவும் இராணுவ வானியல் போன்றவற்றில் குறைவாகவும் உபயோகப்படும் தொழில்நுட்பம். இதே ஹெட்செட் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் கொஞ்சம் அதை மாற்றி சென்சார் மாதிரி உடம்புல செலுத்தி அவங்க மைண்டில் நடக்கிற மாதிரி செஞ்சோம். அவங்களுக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க மயக்கானதுக்கு பின்னாடி இந்த சென்சாரை வைத்து அவங்க மைண்டில் நாங்கள் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்த ஸ்டோரியை ப்ளே பண்ணுவோம். அவங்களும் அது உண்மைன்னு நினைக்கும் போது அதில் என்னென்ன வருதோ அதே மாதிரி நாங்கள் ரியலாக செஞ்சோம். அதனால அவங்களுக்கு அது முழுசும் உண்மைன்னு நம்பிட்டாங்க. அந்த பயத்தில் செத்தும் போயிட்டாங்க. எவ்வளோ செஞ்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. இனிமேலாச்சும் நீ சந்தோஷமா இரு என்றான் சுனில். எல்லாம் முடியல அண்ணா, இதுதான் ஆரம்பம். இன்னும் எவ்வளோ விமல், வினய், விஷ்ணு இருக்காங்க. எத்தனை திவ்யா, நிஷா, சித்ரா இருக்காங்க. இனியும் எங்கள் வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்போம் என கூறிவிட்டு நந்தினியிடம் விளையாடச் சென்று விட்டாள். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.